பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போனா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் பிரசனம் என்னோட வரணும், ப்ளீஸ் ப்ரே தட் காட்ஸ் பிரசன்ஸ் ஷுட் கம் வித் மீ. அப்புறம் எங்க ப்ளீஸ் ப்ரே தட் காட்ஸ் பிரசன்ஸ் ஷுட் கோ பிஃபோர் மீ அப்படின்னு. நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன். நல்லா இருக்கே, ஒரு பைக்ல ஏறும்போது ஆண்டவரே என் பிரச்சனை வரணும், ஆண்டவரே கார்ல ஏறும்போது ஆண்டவரே பிரச்சனை வரணும். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ ஜோம் பண்ணாதான் என் பிரச்சனை வருமா, இல்லைன்னா என் பிரச்சனை எங்க போகுதுன்னு கேட்டார் ஒரு நாள். எப்பவுமே கிறிஸ்துவனுடனே நீங்க இருக்கிறதுனால எப்பவுமே நீங்க தனியா இருக்கிறதே கிடையாது. எப்பவுமே நீங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார், நீங்க அவர் கூட தான் இருக்கிறீங்க. இன்றைக்கு யார் உங்களோட இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே உங்களோட இருக்கிறார். அவரோட உயிரோட எழுப்பப்பட்டு அவரோட உன்னதத்துல உட்கார செய்திருக்கிறார். இயேசு எப்படி தேவனுக்கு பிரியமான குமாரனா இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் அவருக்கு பிரியமான குமாரனா இருக்கிறீங்க. நீங்க பிரியமான குமாரனாக மாறுவதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க ஆல்ரெடி பிரியமான குமாரனா தான் இருக்கிறீங்க. இயேசு என்னுடைய மூத்த சகோதரர் இருக்கிறதுனால அவருக்கு என்ன கனம் கொடுக்கறாங்களோ, அவருக்கு என்ன மகிமை கொடுக்கறாங்களோ, அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களோ அதை அப்படியே யாருக்கும் கொடுக்கறாங்க சொல்லுங்க? எனக்கும் கொடுக்கறாங்க. உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, எனக்கும் கொடுக்கறாங்க. ஸோ கடந்த 7 டியூஸ்டேஸா நம்ம ரட்சிப்பின் ஊற்றுகள், வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன் என்ற தலைப்புல ரட்சிப்புல ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், வாட் ஹஸ் காட் டன் ஃபார் அஸ் இன் சால்வேஷன். ஆமென். ஏன்னா ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு முதலாவது ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். He gives him the gift of salvation, the experience of salvation. ஸோ ரட்சிப்பு சிம்பிளா டிஃபைன் பண்ணோம்னா, ஒரு கொலோசியர்ல பவுல் எழுதுறாரு, அந்த வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம். கொலோசியர் 1:13-14 அந்த 2 வசனம். Colossians 1:13 and 14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். சோ இந்த 2 வசனம் ரொம்ப அழகா ரட்சிப்பின் அனுபவத்தை சமரைஸ் பண்ணி ரொம்ப அழகா ப்ரிசைஸா கொடுத்துருக்கு நமக்கு. என்னன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் 2 கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்மள ஆண்டவர் பிரித்து எடுத்து தம்முடைய ராஜ்யம், அதாவது தம்முடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள, இந்த கிங்டம் ஆஃப் ஹிஸ் பிலவட் சன் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஐ மீன் கம்ப்ளீட்டா ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஐ வுட் சே ஒரு சிட்டிசன்ஷிப்பே மாறுது. ஏன்னா பாலே எப்படி எழுதுறாரு, யூ ஆர் நவ் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் எழுதுறாரு. உங்க சிட்டிசன்ஷிப்பே மாறுது பாருங்களேன். இயேசுவை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க? இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க. இருளின் ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம் பாவம் நிறைந்த ஒரு ராஜ்யம். பாவத்தின் விளைவுகளான எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. மரணம், வாட் எவர் யூ கேன் ஃபைண்ட், ஆல் த விக்கெட்னஸ் அண்ட் ஈவில் திங்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, திக்கற்றவர்களா இருக்கிறாங்க, அனாதைகளாக இருக்கிறாங்க. those who are in the dark kingdom of darkness, they are like orphans, helpless people. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. இன்னைக்கு அதனால தான் பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, என்ன பண்றதுனே தெரியல பிரதர், we don't know where to go, who will help us, யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்ற அந்த எண்ணம் தான் முதல்ல வருது. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில இல்ல பாருங்களேன். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நமக்குள்ள மனசுல என்ன வருது? எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு ஒத்தாசை செய்வார், he will help me at this time of trouble. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம இருளின் ராஜ்யத்துல இல்ல, அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஹalleluya, we are in the kingdom of his beloved son. See, சில நேரம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட இதை மறந்துடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? people are saved also, they forget this. பிரச்சனை வரும்போது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துல இருக்கிறோன்றதை மறந்துட்டு, ஐயோ இப்ப என்ன பண்றது, ஏது பண்றது, யார் என்ன சொல்லுவா, ஐயோன்னு பதறிட்டே இருப்பாங்க. ஒரு ஆங்ஸைட்டி மோட்ல இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஆங்ஸைட்டி மோட்னா என்னது? கவலைப்படுற மோடு. 24 hours என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிரச்சனையை பார்த்து. ஏன் அப்படின்னா, நம்ம இருளின் ராஜ்யத்துல இல்ல, அன்பின் குமாரனின் ராஜ்யத்துல இருக்கிறோம் என்பதை நம்ம நினைக்காம இருக்கிறதுனாலதான் அந்த ஆங்ஸைட்டி மோடுக்குள்ள போறோம். சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க ராஜ்யம் மாறிடுது. யுவர் கிங்டம் சேஞ்சஸ். நீங்க அன்பின் குமாரன் ராஜ்யத்துலதான் இருக்கிறீங்க.
ஆனாலும் ஏன் வந்து அந்த கவலைப்படுற மோடு, அந்த ஆங்ஸைட்டி மோடுக்குள்ள நீங்க வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த அவேர்னஸ் இல்லாம பழைய மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கனாலதான். எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்டா இல்லையாங்க? அதாவது எப்படி சொல்றது நம்ம? இப்போ சில பேர் வந்து கையில பாக்கெட்ல வந்து காசு வச்சிருப்பான். ஆனா காசு இருக்குன்னே தெரியாம என்ன சொல்லிட்டு இருப்பான்? என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, நான் ஒண்ணு இல்லாம இருக்கேன், ஒண்ணு இல்லாம இருக்கேன்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த மாதிரி நிலைமை தான். ஹalleluya. சோ ரட்சிப்புல வந்து முதல்ல என்ன நடக்குது? கொலோசியர் 1:13 போட்டிருக்க மாதிரி, he has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the son of his love. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, சொல்லுங்க விடுதலையாக்கி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. விடுதலையாக்கினா என்னது? இன்னைக்கு இருளுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. இருளின் ராஜ்யத்துக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. விடுதலை யாக்கி அப்படின்னா யூ ஹவ் பீன் செட் ஃப்ரீ. இங்கிலீஷ்ல வந்து டெலிவர்ட்னு வருது. டெலிவரே பண்ணிட்டாராம். டெலிவர் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? இப்போ அந்த டெலிவர்ன்ற வார்த்தை வந்து இப்போ யாராவது ஒருத்தர் கன்சீவா இருக்காங்க, 9 மாசம் கன்சீவா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அட்மிட் ஆறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டெலிவரிக்காக போறாங்க. டெலிவரி போயிட்டு குழந்தை வந்து என்ன ஆயிருது? டெலிவர் பண்ணிடுறாங்க. கரெக்டா? குழந்தை வந்து டெலிவர் பண்ண உடனே நீங்க என்ன என்ன கேக்குறீங்க? குழந்தை பிறந்துருச்சு, டெலிவரி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆயிருச்சு, டெலிவரி ஆச்சு. என்னைக்கு ஆச்சு? ஜூன் 10ஆம் தேதி டெலிவரி ஆயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நல்லபடியா இருக்கிறாங்க, அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ அந்த குழந்தை திரும்ப வயிற்றுக்குள்ள போக முடியுமா? இஸ் இட் எனி பாசிபிலிட்டி இஸ் சார்? ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு? அதாவது அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தாலே நம்மளால அதை கற்பனை பண்ண முடியல. அது பாசிபிலிட்டியே இல்லைல்ல. அதை குழந்தைய எடுத்துட்டோம், வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் உள்ள புஷ் பண்ண முடியுமா? நீங்க ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். வெளியே எடுத்து நெக்ஸ்ட் செகண்டுங்க பேபியை வந்து எடுக்கிறாங்க வூம்ல இருந்து எடுத்துட்டு டாக்டர் ஒன்னு ஐயோ திருப்பி உள்ள அனுப்பிடுவோம் பேபியை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சு புஷ் பண்ணா போகுமா? இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் த பேபி இஸ் டெலிவர்ட், த பேபி இஸ் டெலிவர்ட். இட் கேனாட் பி அன்டெலிவர்ட். அதாவது குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி ஆயிடுச்சுன்னா டெலிவரி ஆயிடுச்சு தான், அதை மாற்றவே முடியாது. அது போலதான் இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன பண்ணாரா? டெலிவரி எடுத்துட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த டெலிவரியை மாத்தலாம் முடியாது. ஆமென். டெலிவரி என்ன பண்ண முடியாது? மாத்தலாம் முடியாது. திரும்ப இருளின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டோம் பிரதர், சான்ஸே கிடையாது. ஒன்ஸ் டெலிவர்ட் யூ ஆர் டெலிவர்ட் ஃபார் எவர். இது புரியாதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ பிசாசு ஏதாவது பண்ணிடுவான், இது பண்ணிரும், இது பண்ணிரும், இந்த வியாதி வந்துருச்சு என்ன பண்றது, அந்த வியாதி வந்துருச்சு என்ன பண்றது, இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பினான்சியல் ப்ராப்ளம் வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு பதறிட்டே வந்திருக்காங்க. இந்த டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, திரும்ப குழந்தை வந்து என்ன எங்க போக முடியாது? ஊம்புக்குள்ள போக முடியாது அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா? அந்த நாலேஜை வந்து இங்க அப்ளை பண்ணாலே இது புரிஞ்சிடும். என்னங்க இப்ப புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் நீங்க எங்க போக முடியாது? இருளுக்குள்ள போக முடியாது. ஹalleluya. You cannot enter again into the kingdom of darkness because you have already been delivered out of the kingdom of darkness. டெலிவரி நடந்த பிறகு, அதாவது டெலிவரி பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க? குழந்தையை தூக்கி யார் கையில கொடுப்பாங்க? தாயோட கையில கொடுப்பாங்க, தந்தையோட கையில கொடுப்பாங்க. அதே போல இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை டெலிவர் பண்ணி ஆண்டவர் யார் கையில கொடுத்துட்டாராம்? அவருடைய அன்பின் குமாரன் கையில உங்களை கொடுத்துட்டார். யார் அவர் அன்பின் குமாரன்? இயேசு கிறிஸ்து, த சன் ஆஃப் லவ். அன்பின் குமாரன் கையில உங்களை கொடுத்துட்டாரு. எப்படி உங்களை நீங்க பிறந்த போது உங்களை தூக்கி உங்க அம்மா கையில கொடுத்தாங்களோ, உங்க அப்பா கையில கொடுத்தாங்களோ, இனிமேல் இந்த பிள்ளைய நீ என்ன பண்ணு, வளர்த்துக்கோ, இது உன் புள்ள அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, உடனே அவங்க வந்து உங்களை நல்லபடியா வளர்த்து நீ காலாக்கி இருக்கிறாங்க. அதே போல உங்களை அங்கிருந்து எடுத்து எங்க கொடுத்துட்டாங்க? அன்பின் குமாரனின் கையில கொடுத்துட்டாங்க. சோ நவ் யூ ஆர் சேஃப்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க பயப்படுறதே நிறுத்திடுவீங்க. யாரோட கையில இருக்கீங்க சேஃபா? இயேசுவின் கையில இருக்கிறீங்க. இப்ப என் கையில இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா சடனா நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, தபால்னு விழுந்துருவீங்க கீழே. இயேசு என்ன மாதிரி எல்லாம் கிடையாது பாருங்களேன். மறந்து போய் விடுறதுக்கு, ஐயோ இன்னைக்கு பிடிக்காம விட்டுட்டேனே சிஸ்டர் விஜய, பாவம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படிலாம் அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். He is firmly holding you. அதனாலதான் யோவான் 10ல இயேசு சொல்றாருல்ல, என் ஆடுகளை யாரும் என்னிடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அந்த வசனத்தை போடு விஜய். nobody can snatch them from my hands. ரொம்ப தெளிவா சொல்றாரு. யோவான் 10க்கு வாங்க.
படிங்க சிஸ்டர். 18, 10-18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆ, நான் அதை கொடுக்கிறேன். ஆ, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை ம். மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு இல்ல இல்ல, அதிகாரம் உண்டு. இது இல்ல, இந்த வசனம் இல்ல, இன்னொரு வசனம். என் கையில இருந்து ஆடுகளை இப்ப பறித்துக் கொள்ள முடியாதுன்னு வருமே. ம். 29, 29. 29 சிஸ்டர். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். ம். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இல்ல பாருங்க, யார உங்க பிதாவின் கையில இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனால முடியாதா? உங்களை. My father who has given them is greater than all and no one is able to snatch them out of my father's hand. அது யாரை பத்தி சொல்லுது? உங்களை பத்தி தான் சொல்லிருக்கு. Nobody can snatch you out of the hand of God the Father. என்னங்க இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னைக்குமே பயப்பட மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவீங்க? Nobody can snatch me out of the hand of my father. What can this problem do to me? இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க வீட்டுல உட்காந்து. சரி, இயேசு வந்து ஏன் மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு? மலையை பார்த்த உடனே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும்ல. என்னங்க புரியுதுங்களா இல்லையா நான் சொல்றது? மார்க்ல வந்து இயேசு சொல்றாருல, மார்க் 11ல, அது தெரியுமா தெரியாதா? இந்த மலை எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசினால் அவன் சொன்னபடியே அப்படியே ஆகும்னா. கரெக்டா? அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இங்க மலையை பார்த்து என்னன்னு சொன்னாரு அவரு? பேசணும். மலையை பார்த்து பேசதான் சொன்னாரு. மலையை பார்த்த உடனே நீ என்ன பண்ணிரு? மலையை பார்த்த உடனே ஒரு 21 days ஃபாஸ்டிங் போட்டுரு. மலையை பார்த்தோன்னே நீ என்ன பண்ணு? முட்டிக்கால்ல போய் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணு. மலையை பார்த்தோன்னா நீ என்ன பண்ணு? இதை பண்ணு, அதை பண்ணுன்னு எந்த ஒரு பெனன்சஸும் உங்களுக்கு கொடுக்கல. பெனன்சஸ்னா என்னது? பரிகாரமோ ஏதோ ஒண்ணு கொடுக்கல உங்களுக்கு. அப்படிதான் கொடுத்தாரு அவரு? கொடுக்கல. மலையை பார்த்தோன்னே பேசுன்னு சொல்லிட்டாரு உங்களை. என்னங்க இன்னைக்கு நம்ம மலையை பார்த்தோன்னு என்ன நினைக்கிறோம்? ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. எத்தனை பேருக்கு அப்படிலாம் தோணி இருக்குங்க? எனக்கெல்லாம் தோணி இருக்கு. மலையை பார்த்தோன்னு ஐயோ, மழை தான் பெருசா தெரியும், ஆண்டவர் மறந்துடுவோம். கரெக்டா இல்லையா? நீங்க எங்கேயா டிராவல் பண்ணிட்டு ரோட்லயே டிராவல் பண்ணும் பொழுது ஒரு ரோட்ல சைட்ல எல்லாம் பார்க்கலாம்ல, ஒரு மலைக்கு நடுவுல இந்த ரோடு எல்லாம் போகும், 2 சைடும் மலை இருக்கும். அதை பார்க்கும் பொழுது ரோடு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? That road will be nothing in the presence of that mountain. மலை தான் ரொம்ப பெருசா இருக்கும். வா, மலை இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. ரோடு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் மலை போல பிரச்சனை பார்க்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறாருன்றதை மறந்துடுவோம். ஆனா நல்லா கவனிக்கணும், நீங்க அந்த மலை நடுவுல அந்த ரோட போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் மலையோட பெரியவன். என்னங்க கரெக்டா இல்லையா? The one who made the road in the mountainsல, he is greater than that mountain. அப்ப ரோடு பெருசா மலை பெருசா நீங்க கேட்டீங்கன்னா ரோடு தான் பெருசுன்னு வேணும். ஏன்னா மலைக்கு மேல ரோடே போட்டான் பாருங்க அவன். என்னங்க எது பெருசு? மலைக்கு மேல ரோடு தான் பெருசு. சோ அதனால இயேசு என்ன சொன்னாரு? மலையை பார்த்து பேசுன்றாரு. ஏன் மலையை பார்த்து பேசு? ஏன்னா நீங்க பேசும்போது யாரோட கையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிதாவின் கையில அமர்ந்து கொண்டு நீங்க என்ன பேசுறீங்க? உங்க மலையை பார்த்து பேசுறீங்க. இப்ப புரியுதுங்களா? இப்போ மலையை பார்த்து பேச கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? இந்த அனாலஜி சொன்ன பிறகு எங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிதாவோட கையில சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு அப்ப நீங்க மலையை பார்த்து பேசுறது உங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்குமா, ஈஸியா இருக்குமா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எங்க உட்கார்ந்து மலையை பார்த்து பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிதாவின் கையில உட்காந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், மலையா சே நீலாம் ஒரு மலையா, நான் எங்க உட்காந்துருக்கேன் பாத்தியா அப்படின்னு ரொம்ப ஈஸியா பேசுவீங்க. மலையாது அது இதுவாது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எங்க உட்காந்துருக்கேன்? நான் பிதாவின் கையில உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. அதனால பவுல் எப்படி எழுதுறாரு? எபேசியர் சபைக்கு எப்படி எழுதுறாரு? நீங்க வலது பாசத்துல உட்காந்துருக்கீங்களா? எங்க உட்காந்துருக்கீங்க? வலது பாசத்துல உட்காந்துருக்கீங்க. அந்த வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 2, Ephesians chapter 2. 4ல இருந்து படிங்க சிஸ்டர். Ephesians 2, 4ல இருந்து. எபேசியர் 2, 4ல இருந்து படிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே
பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ம், கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். ஆ, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து ம், இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே ம், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ம், வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து ம். இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். சொல்லுங்க, அவரோடே கூட. இங்க ரொம்ப முக்கியமான மேட்டர் தெரியுமா? அவரோடே கூட. சொல்லுங்க, அவரோடே கூட. கிரண் பாலோடே கூட கிடையாதுங்க. யாரோடே கூட? இயேசுவோடே கூட. அவரோடே கூட. அவரோடே கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து என்ன தெரியுமா? யார் கூட உட்கார்ந்துருக்கன்றது தான். எங்க உட்கார்ந்துருக்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. யார் கூட உட்கார்ந்துருக்க? எத்தனை பேருக்கு புரியுது இது? It doesn't matter where I'm sitting. All it matters is with whom I'm sitting. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. அங்க சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வராரு. நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணியிருக்கேன். சீஃப் கெஸ்ட் என் ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்லுவாரு என்னைய கூப்பிட்டு, இந்த மாதிரி கிரண் பால் வந்திருக்காரு, அவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு உடனே சீஃப் கெஸ்ட் சொல்லிட்டாருன்னு உடனே கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் பக்கத்துல சேர் போட்டு என்ன உட்கார வச்சிருவாங்க. நான் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, ஏன்னா இப்ப நீங்க யார் கூட உட்காந்துருக்கீங்க? சீஃப் கெஸ்ட் கூட உட்காந்துருக்கீங்க. ஸோ யூஸ்வலா இந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த வர பார்ட்டிசிபென்ட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. டீ காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க சீஃப் கெஸ்டோட உட்காந்துருக்கனால யாருக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. என்னங்க, நீங்க எதுவுமே பண்ணலங்க. நல்லா கேளுங்க. யூ டிடன்ட் டூ எனிதிங் டு பிகம் தி சீஃப் கெஸ்ட். தி ஒன்லி criteria, the only qualification you had is that you are a friend of the chief guest. சீஃப் கெஸ்ட் வந்து அவர் சீஃப் கெஸ்ட் ஆகிறதுக்கு சில சாகசங்கள்லாம் பண்ணியிருப்பார், சில காரியங்களெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பார் லைஃப்ல. அச்சீவ் பண்ணி கொஞ்சம் வளர்ந்து ஸ்டேட்டஸ்ல வளர்ந்து சொசைட்டில பெரிய ஆள் ஆனனால அவர் என்னன்னு கூப்பிட்டுருப்பாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? யாரை சீஃப் கெஸ்டா கூடுவா? ஏதோ அச்சீவ் பண்ணவன் தான் கூடுவான். ஆனா இப்ப நீங்க வந்து சீஃப் கெஸ்ட் கூட உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? நீங்களே யோசிப்பீங்க. இந்த நம்மளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களே, இதெல்லாம் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கே தோணும். இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுக்குறானே அப்படின்ட்டு. நீங்க பண்ண ஒரே ஒரு வேலை அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான். என்னங்க, புரியுதா இல்லையா? இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவர் கூட ஃப்ரெண்டா இருந்தனால அவர் எங்க உட்காந்துருக்காரோ அங்கேயே உட்கார வச்சு அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதையே கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கும் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க இயேசுனுடைய சகோதரரா இருக்கிறதுனால, இதை நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பேசினேன்ல, எல்லா குமாரர்களுக்கும் முதல் மூத்த குமாரனாக யார் இருக்கிறாரா? இயேசு இருக்கிறார். ரோமர் 8:32 வரும். முதற் பேரான குமாரன், the first born among many brother. இயேசு என்னுடைய மூத்த சகோதரர் இருக்கிறதுனால அவருக்கு என்ன கணம் கொடுக்குறாங்களோ, அவருக்கு என்ன மகிமை கொடுக்குறாங்களோ, அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே யாருக்கும் கொடுக்குறாங்க? சொல்லுங்க, எனக்கும் கொடுக்குறாங்க. உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, எனக்கும் கொடுக்குறாங்க. என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? இது நல்லா இருக்குல்ல? இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இயேசுவை நான் அண்ணனா ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு வரதெல்லாம் எனக்கும் வருதாங்க. சே, எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. இயேசு எனக்கு அண்ணன் ஆயிட்டனால அவருக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கு கொடுப்பாராம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் எனக்கு பிள்ளைகள்ட்டாரு. இயேசு எப்படி எனக்கு பிள்ளையோ அப்படிதான் நீனும் பிள்ளைன்ட்டாரு அவரு. பாருங்க, அந்த கெட்ட குமாரன் கதையில வாங்கல, நீங்க வாங்க, அதை முடிச்சிருவோம். போன வாரம் நம்ம சரியா அதை முடிக்க முடியல. கொஞ்சம் கடைசியில எல்லாம் சில விஷயங்கள் அது கிளீனா சொல்ல முடியல. அந்த லூக்கா 15 வந்துருங்க திரும்ப. சிஸ்டர், லூக்கா 15 21 படிங்க சிஸ்டர். 21. அதற்கு தகப்பன் 21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். பாருங்க, பாவம் செஞ்ச உடனே குமாரன் என்ன சொல்லிட்டான்? தன்னை பார்த்து நான் குமாரன் அல்ல, நான் யாருன்ட்டான்?
வேலைக்காரன்டா, நான் பாத்திரவான் அல்ல, ஐ எம் நாட் குவாலிஃபைடு டு பி கால்ட் as a son அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்கு எப்ப வந்துருச்சு? பாவம் செய்த உடனே அவன் மனசுல என்னங்க வந்துருச்சு? நான் குமாரன் அல்லன்னு வருது. கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது இது? என்ன? குமாரனே தன்னை பார்த்து என்னன்னு சொல்றான்? குமாரன் அல்ல. குமாரன் அல்லன்னு சொல்றான். See, அப்பா சொன்னாரா? இங்க சொல்லல. ஆனா யார் அவனை பார்த்து குமாரன் இல்லைன்னு சொல்றா? குமாரனே சொல்லிட்டு இருக்கான். குமாரன் இல்ல, நான் குமாரன் இல்ல. திரும்ப படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் ம். உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் ஆ. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அவனே சொல்றான். எதுக்காகனா அவன் தப்பு பண்ணிட்டான். அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அப்பா சொல்றதை கேட்கல. he disobeyed his father, he rebelled against his father. அப்பாவுக்கு எதிர்த்து நின்று சில காரியங்கள்ல, தேவையில்லாத காரியங்களை ஈடுபட்டு பாவ வாழ்க்கையில ஈடுபட்டதுனால அவனுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நான் குமாரன் அல்ல அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனா நீங்க வந்து இங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய காரியம் வந்து, அவனுக்கு என்ன தோணுச்சுன்றது இங்க முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட், அப்பாக்கு என்ன ஃபீலிங் டுவர்ட்ஸ் a son? வாட் டஸ் the father feel towards a son? அப்பா குமாரனை பார்க்கும் பொழுது என்ன உணர்கிறார்? இதுதான் முக்கியம். ஏன்னா அப்பா என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை நான் உணர்ந்தால்தான் என்னுடைய உணர்ச்சிகள் தப்பா இருந்தாலும் அது சரியாக மாறும். புரியுதா உங்களுக்கு? இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப நம்ம எப்பவுமே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம உணர்ச்சி வச்சுதான் வாழ்றோம். கரெக்டா? நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம், கரெக்டா இல்லையாங்க? அப்படிதான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இங்க நான் என்ன ஃபீல் பண்றேனே முக்கியம் இல்ல, அப்பா என்ன பார்த்து என்ன சொல்றாருன்றதுதான் முக்கியம். அது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் தப்பா ஃபீல் பண்ணாலும் அது எப்படி ஆயிரும்? அது சரியா மாறிடும். என்ன இது புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? சரி, நீ ஃபுல்லா நான் இதான் யோசிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன பேசணும்னு. யூ ஆர் அக்செப்டட்னு பேசு அப்படின்னாரு. நான் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு பேசுனார். அந்த ஏற்றுக்கொண்டிருக்கின்றதே ஏன் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது தெரியுமா? இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு வந்து பயம் வருது, ஏன் நிறைய பேருக்கு கவலை வருது, ஏன் நிறைய பேருக்கு பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு அப்படியே வெளவெளத்து போறாங்க அப்படின்னா, நான் முதல்ல வந்து ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன்ற அந்த அறிவு 100% இல்லை அவங்களுக்கு. ஒரு லெவலுக்கு இருக்கு அவங்களுக்கு. ஆனா 100% ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கனாலதான் அவங்களுக்கு பதட்டம்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு 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 கான்ட்ரரி மெசேஜோ இல்ல ஒரு நெகட்டிவான ஒரு இது செய்தியோ கேட்ட உடனே என்ன வந்தது? ஒண்ணு அவங்க மனசுல ஒரு பதட்டம் வந்துருது. கரெக்டா இல்லையா? வருதா இல்லையா? பதட்டம் ஒரு மாதிரி வந்துருது. ஏன் வருதுன்னா, இந்த இளையகுமாரனோட மைண்ட் செட் இருக்கனாலதான். இளையகுமாரோட மைண்ட் செட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட். இளையகுமாரோட மைண்ட் செட் வந்து எப்படி பார்க்கும்னா, நான் குமாரனா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருக்கும். வாட் ஷுட் ஐ டூ டு பிகம் a son? வாட் ஷுட் ஐ டூ டு பிகம் a son? திரும்ப நான் சொல்றேன். இந்த சீரீஸ் ஃபுல்லா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யூ கான்ட் டு எனிதிங் டு பிகம் a son. யூ ஆர் born a son. ஹல்லேலூயா. நீங்க மகனாக மாறுவதற்கு எதுவும் செய்ய முடியாது. நீங்க மகனாக பிறந்திருக்கிறீர்கள். சிஸ்டர் விஜய்க்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களும் பிள்ளையாரு என்னங்க பண்ணாங்க? நத்திங்ல. இதை டெய்லி ஏதாவது பண்றாங்களா? ஏதாவது குட்டிக்காரன் அடிக்கிறாங்களா? பல்ட்டி அடிக்கிறாங்களா? எதுவும் பண்றது இல்லைல்ல. ஆனா 3 பேரும் என்னதான் இருக்காங்க? பிள்ளைகளா தான் இருக்காங்க. எது வரைக்கும் பிள்ளைகளா இருப்பாங்க சிஸ்டர்? அடுத்த வருஷம் வரைக்குமா? வரவர். கல்யாணம் ஆன பிறகும் பிள்ளைங்க தானே? கரெக்டா இல்லையா? உங்க பொண்ணு பையன் எல்லாம் கல்யாணம் ஆன பிறகும் பிள்ளைதான். நீங்களே சொல்லுவீங்களே, சொல்லிருப்பீங்க, கல்யாணம் ஆனாலும் நீ எனக்கு பிள்ளைதான்யா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதே போலதான். சோ நீங்க பிள்ளை ஆகிறதுக்கு, குமாரன் ஆகிறதுக்கு எதுவுமே செய்யல. அவர் தான் உங்களை பிள்ளையா பெற்றெடுத்திருக்கிறார். அவர் தான் உங்களை பிள்ளையா தத்தெடுத்திருக்கிறார். இப்ப நான் எதாவது செய்யணும்னாதான் பிரச்சனையாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க என்ன செய்யறது, பிள்ளை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஏதாவது பண்ணணும் போலயே, நான் இன்னும் பிள்ளை ஆகலையா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சோ இவன் வந்து என்ன நினைச்சிட்டான், நான் குமாரனா இருக்க பாத்திரன் அல்ல, நான் வேலைக்காரனா போலான்னு நினைக்கிறேன். ஆனா அப்பா என்ன பண்ணிட்டாரு பாருங்க. 22வது வசனம் படிங்க சிஸ்டர். லூக்கு 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அடுத்தது
என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே நல்லா கேட்டுக்கோங்க, போதும். சந்தோஷப்பட தொடங்கினார். அப்படியே அவர் சந்தோஷப்பட தொடங்கினார். பாருங்க, அவன் வந்த உடனே அவன் வந்து நான் குமாரன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா நீ குமாரன் தான், சிறந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, மோதிரத்தை எடுத்துட்டு வா, காலுக்கு பாதரட்சை எடுத்துட்டு வா, கொளுத்த கன்றை அடித்து அவனுக்கு விருந்துவை நம்ம சந்தோஷமா கொண்டாட போறோம். என் குமாரன் மரித்து போனான், இப்ப திரும்ப உயிரோட வந்துட்டான், தொலைஞ்சு போனா திரும்ப வந்துட்டான். சோ அவர் என்ன சொல்றாரு, குமாரன் தொலைந்தான், குமாரன் தான் மரித்து போயிருந்தான். சோ நம்மளும் குமாரர்களாக தொலைந்து போயிருந்தோம், குமாரர்களாக பாவத்தில் மரித்து போயிருந்தோம். ரட்சிப்பின் மூலமாக மரித்து போன நம்ம திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இதுதான் வந்து எபேசியர்ல எழுதுறாரு. திருப்பி வாங்க, எபேசியர் 2க்கு வாங்க. இந்த எபேசியர்லாம் நான் தனியா எடுக்க போறேன் ஒரு சீரீஸா. ஏன்னா கலேஷியன்ஸ், எபிஷியன்ஸ், கொலாஷியன்ஸ், இந்த பவுலின் எபிசல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த சன்ஷிப்ல வந்து வாழ்றது ரொம்ப ஈஸியாயிரும். சன்ஷிப்ல வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் பாருங்களேன், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் அஸ் அ சன், ஒரு குமாரனை போல வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைஃப் வந்து இயேசுவோட வாழ்க்கை மாதிரி இருக்கும். சன்ஷிப் இஸ் தி அல்டிமேட் கோல் ஆஃப் காட் ஃபார் யூ. புத்திரரா வாழ்றதா ஆண்டவருடைய சித்தமே. நீங்க அதுதான் ரோமர் 8ல சொல்றாரு, முதற் பேரான குமாரன் இயேசுவை போலதான் நீங்க எல்லாருமே மாறணுமா, டு பி கன்ஃபார்ம் டு த லைக்னஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் ஜீசஸ் கிரைஸ்ட். சன்ஷிப்ல இருந்தீங்கன்னா ஆப்சல்யூட் அத்தாரிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க. ஐ நோ சர்டன் பீப்புள் ஹூ வாக் லைக் தட். எனக்கு சில பேர்லாம் தெரியும், அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆப்சல்யூட் அத்தாரிட்டியில வாழ்வாங்க, சன்ஷிப்ல இருப்பாங்க, அவங்க சொல்றது நடக்கும், அவங்க சொல்றது நடக்கும். எனக்கு எப்படி இது வந்து தடைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், பிகாஸ் தே வாக் ஆஸ் சன்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இப்படி வாழணும், இயேசு போல வாழணும்னா சார்? எனக்கெல்லாம் இயேசு ஆப்சல்யூட் அத்தாரிட்டியில இருக்கணும், ஆப்சல்யூட் லவ், filled with the love of God, filled with God's grace, filled with favor. அப்படியே லவ், ஃபேவர், கிரேஸ்லாம் வலிஞ்சு ஓடணும் உள்ள இருந்து. அப்படி நம்ம வாழதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்படி நம்ம வாழும் பொழுது என்ன ஆகும், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ you will start emanating, you will start releasing God's fragrance. கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. வாங்க அந்த எபேசியர் 2க்கு வாங்க. பாருங்க, திருப்ப படிப்போம், அந்த 4ல இருந்து படிப்போம். 4 ஸ்லோவா படிங்க சிஸ்டர், அந்த 4வது வசனத்து 2:4 இருந்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். போதும் சிஸ்டர், போதும். எதுல மரித்திருந்தோமா நம்ம? அக்கிரமங்களில் மரித்த நம்மை கிறிஸ்துவனுடைய, பாருங்க எல்லாமே கிறிஸ்துவனுடைய தான் வருது, தனியா தான் வருதா? இஸ் எனிதிங் ஹேப்பனிங் அபார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏதாவது தனியா நடக்குதா? இண்டிபெண்டா உங்களை வச்சு ஆண்டவர் ஏதாவது பண்றாரா? இல்ல, எல்லாத்தையும் யாருக்குள்ள வச்சே பண்றாரு உங்களை. எதை செய்தாலும் யாருக்குள்ள வச்சு உங்களை செய்யறாருங்க? கிறிஸ்துவனுடைய தான். சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய. இதுதான் வந்து நியூ கவர்னன்ட் ட்ரூத். புதிய உடன்படிக்கையில சத்தியமே என்னன்னா எல்லாமே கிறிஸ்துக்குள்ளதான் நடக்குது. கிறிஸ்துக்கு வெளியெல்லாம் நடக்க முடியாது. எதுவும் எல்லாமே கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடனே, அந்த வசனத்தை போடுவது, கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். சோ கிறிஸ்துவனுடனே நம்மை உயிர்ப்பித்து, கிறிஸ்துவனுடனே நம்மை எழுப்பி, உன்னதங்களிலே கிறிஸ்துவனுடனே நம்மை உட்கார செய்தார். சோ எல்லாமே எதுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கான்? எல்லாமே கிறிஸ்துக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துவனுடனே. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நீங்க உங்க யார் கூட உட்காந்துருக்கீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, யார் கூட உட்காந்துருக்கீங்க? கிறிஸ்துவனுடனே உட்காந்துருக்கீங்க. இல்ல பிரதர், பக்கத்துல யாருமே இல்ல, அப்படிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. கிறிஸ்துவனுடனே உட்காந்துருக்கீங்க. எங்க உட்காந்துருக்கீங்க? உன்னதத்திலே. அப்படின்னா இந்த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய மண்டலத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான்.
ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா தான் மனசு, சரீரம். சரீரம் தான் நீங்க பாக்குற இந்த பாடி. உங்களுடைய ஆவியில நீங்க யாரோட உட்கார்ந்துருக்கீங்களாங்க? கிறிஸ்துவோட கூட. கிறிஸ்துவனுடனே உட்கார்ந்துருக்கீங்க. ஆவியில இருக்கிற காரியங்கள் தான் நிரந்தரமான காரியம். ஆமென். பவுலே எழுதுறாருல்ல, காண்கிற காரியங்களோ அநித்தியமானது, காணாததோ நித்தியமானது. தொடர்ந்து சபைக்கு எழுதுறார். What you see is temporal, what you do not see is eternal. சோ ஆவியில இருக்கிற காரியங்கள் எல்லாமே நித்தியமானது, eternal things. சோ கிறிஸ்துவனுடனே நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, which is eternal. எப்பவுமே கிறிஸ்துவனுடனே நீங்க இருக்கிறதுனால எப்பவுமே நீங்க தனியா இருக்கிறதே கிடையாது. எப்பவுமே நீங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார், நீங்க அவர் கூட தான் இருக்கிறீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? Amen. சில பேர்ல என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர், சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது நல்ல பழக்கம் தான், நான் கெட்ட பழக்கம்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டோட ஜோம் பண்ணுங்க, ஆண்டோட ஜோம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, இங்க இருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போனா ஜோம் பண்ணுங்க, ஆண்டோர் பிரசனம் என்னோட வரணும், ப்ளீஸ் ப்ரே தட் காட்ஸ் பிரசன்ஸ் ஷுட் கம் வித் மீ. அப்புறம் எங்க, ப்ளீஸ் ப்ரே தட் காட்ஸ் பிரசன்ஸ் ஷுட் கோ பிஃபோர் மீ அப்படின்ட்டு. நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன். நல்லா இருக்கே, ஒரு பைக்ல ஏறும்போது ஆண்டவரே என் பிரச்சனை வரணும் ஆண்டவரே, கார்ல ஏறும்போது ஆண்டவரே பிரச்சனை வரணும் ஆண்டவர். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ ஜோம் பண்ணாதான் என் பிரச்சனை வருமா, இல்லைன்னா என் பிரச்சனை எங்க போகுதுன்னு கேட்டார் ஒரு நாள். ஆமால ஆண்டவரே, கரெக்ட் தானே. அப்போ நீங்க எப்படி ஜோம் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. சரி, உடனே நீங்க நினைச்சு கூடாது, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, இதே நீங்க வேற மாதிரி ஜோம் பண்ணலாம். How to pray in the awareness of the presence. கார்ல ஏறி உட்கார்றீங்களா, ஏறி சீட் பெல்ட் போடுறீங்களா, சீட் பெல்ட் போட்டு ப்ரே பண்ணுங்க, லார்ட் ஐ தேங்க் யூ தட் யுவர் பிரசன்ஸ் இஸ் வித் மீ. இப்ப ஜெபம் வந்து எப்படி மாறிடணும், பிரசனத்துக்காக நன்றி செலுத்துற ஜெபமா பாருங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் வரட்டும், இன்ஜின் மேல உட்கார்ந்து வாங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி 4 பக்கமும் போய் சிலுவை போடுவார். எனக்கு தெரியுங்க, ரியலா ஒருத்தர் தெரியும், காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் போய் சிலுவை போடுவார். நான் சொன்னேன் எல்லா டயருக்கும் போடுங்க, கொஞ்சம் பங்க்சர் ஆகாம இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் டேங்குக்கும் போடுங்க, பெட்ரோல் போடாம ஓட்டுவோம் வண்டி அப்படின்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சிலுவை போடலன்னு என்ன ஆயிருமா, எதா ஆயிரும் அப்படின்ட்டு. அதை அப்படியே கொஞ்சம் மாத்துங்க. கம் டு தி அவேர்னஸ் தட் த பிரசன்ஸ் இஸ் தேர். அதாவது பிரசனம் இருக்குன்ற அந்த அவேர்னஸ்ல எப்படி ஜோம் பண்ணோம், உட்காந்துட்டு ஆண்டவரே நன்றி சொல்றேன், தேங்க்யூ ஃபாதர் தட் யூ ஆர் வித் மீ. பக்கத்துல நீங்க தான் உட்காந்துருக்கீங்க ஆண்டவரே, என் கூட அந்த கார்ல நீங்க இருக்கிறீங்கப்பா, நம்முடைய தூதர்கள் என்ன சுத்தி இருக்கிறாங்க. சங்கீதம் 91 போட்டிருக்கு, தூதர்களை கட்டளையிடுவார், கால் கூட கல்லில் இடராதபடி. சொல்லுங்க, என் காரு வந்து கல்ல கூட தட்டாதபடி உங்களுடைய தூதர்கள் பாதுகாக்கிறாங்கப்பா. அதுக்கு நன்றி சொல்லி போங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரே. ஆண்டவரே எப்படி வாங்க, பிரச்சனை வரணும், பிரச்சனை வரணும், பிரச்சனை வரணும், வந்துருங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, இன்னைக்கு நான் சரியா காலைல பைபிள் படிக்காம அவசர அவசரமா கிளம்பிட்டேன், தயவுசெய்து காரை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கிடையாது, அப்படி கிடையாது. சரிங்களா, கிளம்பும் போது என் மனைவிட்ட வர சண்டை போட்டுட்டேன், என்ன பண்றது, அவர் சொல்ற பேச்சே கேட்க மாட்டா. என் புருஷன்ட்ட வர சொல்லிட்டேன், அவருக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது, ப்ளீஸ் ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கிடையாது, அவரோட நீங்க உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்க, அவரோட 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 அவரோட. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிம், த்ரூ ஹிம். நம்ம அப்போஸ்தலர்ல படிச்சோம்ல, அந்த வசனங்க, அப்போஸ்தலர் 17. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாருக்குள்ள பிழைக்கிறோம், யாருக்குள்ள அசைக்கிறோம், யாருக்குள்ள இருக்கிறோம், எல்லாமே இயேசுக்குள்ளதான். ஏதோ நான் பெருசா படிச்சு கிளிஸ்டா தான் பிழைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க வாழ்க்கையில. டோன்ட் அலோவ் திஸ் ப்ரைட் டு கெட் இன்டு யுவர் ஹெட். சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நிறைய படிச்சவங்க எல்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் பயங்கரமா, நான் படிச்சதுனாலதான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் வேலை செஞ்சதுனாலதான் பெரிய ஆள் ஆயிட்டேன், என் கையின் பிரயாசத்தினாலதான் பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த சிந்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே மனசுக்குள்ள விட்டுறவே கூடாது. அந்த அந்த பெருமை உள்ள வந்துடவே கூடாது. எஸ், ஐ நோ, நம்ம படிச்சிருக்கிறோம், வேலை செய்யறோம் இல்லைன்னு. ஆனா அது எல்லாமே யாருக்குள்ள நடக்குதுங்க, அந்த படிக்கிறதுக்கான ஆற்றலே யார் கொடுத்தாரா, அவர் தான் கொடுக்குறாரு. அந்த வேலை செய்யறதுக்கான திறமை யார் கொடுக்குறாரு,
அவர் தான் கொடுக்கிறார். அதனால பவுல் எப்படி எழுதுறாரு, அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே அசைகிறோம், எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குதான். இன் ஹிம் we live, move and have our being. ஏனென்றால் அவருடைய சந்ததியார் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கோமா. we are his offspring. ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியா இருக்கிறதுனால எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குது. பிழைக்கிறது, வாழ்றது, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லாமே அவருக்குள்ளதான் நடக்குது. எதுவுமே அவருக்கு வெளியில நடக்கிறதே இல்லை பாருங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஆஃப் ஹிம் ஒன்லி. இது குமாரனுக்கு தெரியல. எந்த குமாரன்? இளைய குமாரனுக்கும் தெரியல, மூத்த குமாரனுக்கும் தெரியல. அவங்க நினைச்சிட்டானுங்க அவ்வளவுதான் போச்சு, நம்ம இனிமேல் குமாரன் கிடையாது, நம்ம வேலைக்காரன் தான் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா அப்பா தெளிவா சொல்லாரு, எப்பா நீ மரித்து போயிருந்தே இப்ப உயிரோட வந்துட்ட, நீ தொலைந்து போயிருந்தே திரும்ப நீ வந்துட்ட, நீ குமாரன் தான். நீ தொலைந்து போயிருந்தே, நீ மரித்து போற, நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ குமாரன் தான். மரித்து போன நீ திரும்ப வந்துட்ட, தொலைந்து போனவனு நீ திரும்ப வந்துட்ட. திரும்ப வரும்போது நீ வேலைக்காரன் ஆக முடியாது, திரும்ப வரும்போது நீ ஒரு வேலைக்காரனா மாறி வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஐடியல் சன்னை நீங்க பார்க்கணும். See, we all want inspiration. See, மனுஷனே எப்படி ஆண்டவர் உண்டாக்க இருக்காருன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைப்படுது. கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது? we all need an inspiration. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். கேட்டா ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு இவரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு அவர் இன்ஸ்பிரேஷன், இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இப்படி ஜோம் பண்ணிலாம் கேட்டிருக்கேன். சில பேர்லாம் இப்படி ஜோம் பண்ணுவாங்க, அடுத்த பில்லி கிராமா நான் மாறணும், அடுத்த இவரு வில்லியம் சேமோரா மாறணும், அடுத்த ஸ்மித் விகில்ஸ்வத்தாக நான் மாறணும், அடுத்த கேத்ரின் குல்மேனா நான் மாறணும். இப்படிலாம் ஜோம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர்லாம் ஜோம் பண்ணுவாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் யாரா ஆண்டவரே மாறணும்? கரெக்டா? ஏதோ சொன்னீங்கன்னா ஜோம் பண்ணுவேன். நானும் பில்லி கிராமா மாறணும்னு சொன்னா அது மாதிரி ஜோம் பண்ணிக்கிறேன். என்னங்க கேட்டேன், நீங்களே சொல்லுங்க யாரா மாறணும். ஆண்டவர் சொன்னா, நீ யாராவும் மாற வேண்டாம், என் பையனை போல மாறிக்கோ அப்படின்ட்டு. ஆமென். யாராகவும் நீ என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டாம். ஏன் நிறைய பேருக்கு சில நேரத்துல நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன், ஊழியக்காரங்க மேல சில மனஸ்தாபம் வந்துடும். ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அது ஏன் வரது காரணம் என்னன்னா, எல்லாரும் அவங்கள எமுலேட் பண்ண ட்ரை பண்ணி அதுல they fail. கரெக்டா? அவங்க இன்ஸ்பிரேஷனை யாரா வச்சிருந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஊழியக்காரர் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காங்க. அந்த ஊழியக்காரர் பாவம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு தெரியாம, உடனே இப்படிதான் எல்லா ஊழியக்காரங்களும் இப்படிதான் பண்றாங்க, எல்லா மனுஷனும் இப்படிதான் பண்றான் அப்படின்னு. நான் சொல்றேன், யாரையுமே இன்ஸ்பிரேஷனா வச்சுக்காதீங்க வாழ்க்கையில. இன்ஸ்பிரேஷன் ஒரே ஆளா தான் இருக்கணும். அவர் யாரா இருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும். Your only inspiration should be Jesus Christ, the perfect son. அவரை போல ஒரு குமாரனை நீங்க பார்க்கவே முடியாது. பேதுரு மாதிரி ஆகணும்னு கூட நினைக்காதீங்க, பவுல் மாதிரி ஆகணும்னு கூட நினைக்காதீங்க. யார் மாதிரி ஆகணுமா நீங்க? இயேசுவை போல ஆகணும். இதுதான் பவுலே எழுதுறாரு. ரோமர்ல படிச்சாலும் அந்த வசனம், ரோமர் 8 ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்க முன் குறித்திருக்கார். எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருப்பது. குமாரன் சாயல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக யாரை முன்குறித்திருக்கிறாராம்? நம்மை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன முன்குறித்திருக்கிறார்? நான் யார் மாதிரி மாறணும்னு முன்குறித்திருக்கிறாரா? இயேசுவை போல மாறணும்ட்டு, பில்லி கிராம போல மாறணும்னு இல்ல, ஸ்மித் விகில்ஸ் போல மாறணும்னு என்ன முன்குறிக்கல. பில்லி கிராம நான் ரொம்ப மதிக்கிறேன், அவரை கனம் பண்றேன். ஸ்மித் விகில்ஸ்வாத்தை மதிக்கிறேன், கனம் பண்றேன். ஆனா அவரை போல மாறணும்னு என்ன பண்ணல யாரும் முன்குறிக்கல. அதான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, பிரதர் ஸ்மித் விகில்ஸ்வத் ஸ்மித் விகில்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த் கை. அவரு பயங்கரமான விசுவாசம் எப்படின்னா, ஒரு ஹீலிங்க்கெல்லாம் யாராவது ஜோம் பண்ண வந்தாருன்னா, ஒரு தடவை ஒரு அம்மா வயிற்றுல ஏதோ பிரச்சனைன்னு வந்துச்சா, வயிற்றுலேயே குத்துனாராம் டமால்னு. வயிற்றுலேயே குத்தி, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபெய்த் அந்த மாதிரி ஒரு ஃபெய்த். வயிற்றுலேயே குத்துன்னு குத்தி
அந்த அம்மாவுக்கு சரியாயிருச்சான். பெரிய டியூமரா வயித்துல, டியூமர் போயிருச்சான். இப்போ இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸ்மித் விக்கில்சோர்த்தோட புக் எல்லாம் படிச்சிருக்கேன் நான். இதை படிச்சுட்டு ஓகே, நாளைக்கு யாராவது வயித்துல பிரச்சனை வந்தா நம்மளும் என்ன பண்ணணும், நல்ல வயித்துல குத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போய் பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து வரவன் வயித்துல எல்லாம் குத்துனா என்ன ஆயிருமா, சரியாயிரும். நான் ட்ரை பண்ணேன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. என்னங்க கரெக்ட் தானேங்க? இயேசுவே வந்து 2 குருடனா ஒரே மாதிரி சரியாக்கல. ஒரு குருடனுக்கு கண்ணுல கைய வச்சு என்ன சொல்றாரு, பார்வை உண்டாகட்டும்ன்றாரு. இன்னொரு குருடனுக்கு எச்சு துப்பி கிளே பண்ணி களிமண்ல குழப்பியே தூக்கி வைக்கிறாரு. இப்ப எதை நான் ஃபாலோ பண்றதுன்னு கேளுங்க, சொல்லுங்க எனக்கு. எச்சு துப்புறதா, எதை ஃபாலோ பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர்? சிஸ்டர் விஜய், நீங்க ஹீலிங் ஸ்கூல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க எதை ஃபாலோ பண்ணலாம் நம்ம? எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? ஹீலிங் ஸ்கூல் ஹீலிங் சிஸ்டர் விஜய் வந்து ஹீலிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதான் அவங்ககிட்ட கேட்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நீங்க வந்து குமாரனாக இயேசுவை போல நீங்க வந்து மாற தொடங்கிவிட்டால், அந்த சாயலுக்கு ஒப்பாக தொடங்கிவிட்டால், அந்த நேரத்துல ஆவியானவர் உங்களை எப்படி வழி நடத்துவாரோ அதன்படி நீங்க செயல்படுவீங்க. அது எப்படினாலும் இருக்கலாம். இன்னொரு டெஸ்டிமோனி நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஆண்ட்ரூ அம்மாக்கு சொல்லுவாரு. ஒரு அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஐ ப்ராப்ளம் இருந்துச்சான். திக் கிளாஸஸ் போட்டிருக்கோம். எத்தனையோ பேர் வந்து ஜோம் பண்ணிருக்காங்களாம். ஜோம் பண்ணி எதுவுமே நடக்கல. அப்புறம் ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட் வந்தாராம். வந்துட்டு மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே இந்த அம்மா ஜோம் பண்ண போச்சான். அவர் வந்து கண்ணை மூடிக்கோ அப்படின்னாராம். அந்த அம்மாவை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டாராம். அந்த அம்மா கண்ணை மூடிக்கிச்சான். கண்ணை மூடினோடனே நவ் டெல் மீ வாட் யூ சி அப்படின்னு கேட்டாராம். கண்ணை மூடிட்டே ஒன்னு அந்த மாதிரி சொல்லிட்டேன், ஐ டோன்ட் சி எனிதிங், நான் கண்ணை மூடி இருக்கேன், நான் கண்ணை திறந்து பார்த்து சொல்றேன். நோ 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 க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிட்டு நவ் டெல் மீ வாட் யூ சி அப்படின்னாரா. இந்த மாதிரி புரியலையா, என்னங்க சொல்றீங்க, கண்ணை மூடிட்டு நான் என்னங்க சொல்றது, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு. இல்ல டெல் மீ வாட் யூ சி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, கண்ணை மூடிட்டு தனக்கு முன்பதாக என்ன இருக்குன்றதை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சான். ஆமேன். கண்ணை மூடிட்டு, இப்ப நான் கண்ணை மூடி இருக்கேன், இப்ப எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத நான் இமேஜின் பண்றேன். எனக்கு முன்னாடி கேமரா இருக்கு, என் முன்னாடி ஒரு 28 பேர் இருக்கீங்க, அதுல 2 கேமரா ஆன்ல இருக்குது, சிஸ்டர் மஞ்சு இருக்காங்க, சிஸ்டர் விஜய் இருக்காங்க அப்படின்றத நான் என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டு என்ன பண்றேன், இது பண்றேன். சோ அது கண்ணை மூடிட்டு இந்த அம்மா வந்து she started seeing through her spiritual eyes, through her mental eyes. தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமாக, தங்களுடைய என்னது அந்த மன கண்கள் மூலமாக அந்த அம்மா என்ன பண்ண பார்க்க ஆரம்பிச்சான். அப்படியே she started doing that. பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்குதான், பளிச்சுன்னு தெரியுதான் கண். ஆமென். கிளியர் ஐசைட், நோ பிளரினஸ், எல்லாம் கிளியரா இருக்கான். இது ஆண்ட்ரூ அம்மாக்கு சொல்லுவார். ஆமென். அந்த ஊழியக்காரருக்கு நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அந்த ஹீலிங் இவாஞ்சலிஸ்டுக்கு அந்த நேரத்தில் ஆவியானவர் இதை தான் சொல்லியிருப்பார். இப்ப இந்த பிரின்சிபல் இதை வச்சு இதை ஒரு பிரின்சிபல் மாதிரி எல்லாம் ஆபரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, எவன்லாம் கண்ணாடி போட்டு வரான கண்ணை மூடு பாரு. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த இவாஞ்சலிஸ்டுக்கு இதை சொல்லியிருப்பாரு. அவர் அதை கேட்டு அதன்படி செய்தார். அதனாலதான் இயேசு பாருங்களேன், ஒரு குருடனுக்கு கையை வச்சு கண்ணை தரன்றாரு, இன்னொரு குருடனுக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் எச்ச துப்பி கிளே பண்ண. இப்ப புரியுதுங்களா ஏன் இயேசு வேற மாதிரி பண்றாருன்ட்டு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒருத்தனுக்கு வீட்டுக்கே போக மாட்டாரு, இங்க இருந்தே வார்த்தையை பேசுறாரு. எவ்விரு மகளுக்கு வீட்டுக்கு போறாரு. அந்த மத்தேயு 8 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தேயு 8ல வந்து முதல்ல வந்து குஷ்டரோகி வருவான். குஷ்டரோகி வந்து கையை வைப்பார், குஷ்டரோகி மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். இயேசு அவனை தொட்டார், அவன் சொஸ்தமானான் அப்படின்னு வரும். மத்தேயு 8ல வரும். மத்தேயு 8:2 நினைக்கிறேன். அந்த வசனத்தை போடு விஜய். படிங்க சிஸ்டர். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அடுத்த வருஷம் படிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஓகே, இந்த வசனம் ரைட். 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானார். இங்க என்ன பண்ணாரு? தொட்டாரா இல்லையா? கையை நீட்டு அவனை தொட்டு, he stretched out his hand and he touched him. தொட்டாரா? அடுத்தது வந்து இயேசு இதை முடிச்ச உடனே நூற்றுக்கு அதிபதி வந்துருவான்.
இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 100க்கு அதிபதிக்கு என்ன பண்ணுவார் அவரு? 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 100க்கு அதிபதி கதையில 100க்கு அதிபதி வீட்டுக்கே இயேசு போக மாட்டார். 100க்கு அதிபதி என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, நீ டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என் வீடு தூரமா இருக்கு, நீங்க கிளம்பி வந்து எப்போ சேர்ந்து அதெல்லாம் வேண்டாம், நீங்களும் உங்களுக்கு டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். நீங்க ஒரு அதிகாரத்துல இருக்க மனுஷன், இங்க இருந்து ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அங்க நடக்கும். இங்க எங்க கை வச்சாரு? சரி, 100க்கு அதிபதி நீ வா, உன் தலையில கை வைக்கிறேன், அப்படியே கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்ணிடு அப்படின்னார? இல்ல கட்சி கொடுத்து இந்த கட்சி எடுத்துட்டு போ, பத்திரமா எடுத்துட்டு போ, அதை வச்சு மூஞ்சி கீஞ்ச தொடச்சிடாத, பவர் வெளியே போயிடும், அப்படியே கொண்டு போய் மேல வச்சிரு? கிடையாது. இங்க என்ன பிரேயர் பாருங்க, இயேசுவின் நாமத்துல சுகமாருன்னு கூட சொல்லலாங்க. நீ போ, நீ உன் விசுவாசத்தின்படி அப்படியே ஆகும். என்ன விசுவாசம் 100க்கு அதிபதிக்கு? ஆண்டவரே, நீங்க வர வேண்டாம், இங்க இருந்து சொன்னா போதும், அவ்வளவுதான், நீ போ, உனக்கு நடக்கும் அப்படின்னு ஒண்ணு. அந்த நாளிகையில அங்க நினைச்சான். இவர் இங்க போன்னு சொன்ன உடனே அங்க ஹீலிங் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஹீலிங் அப்படி நினைச்சு மத்த 8ல கைய வச்சு, செகண்ட் ஹீலிங்க்கு உன் விசுவாசத்தின்படி ஆகும் தான் சொன்னாரே தவிர, இயேசு நாமத்துல அந்த வியாதி வெளியே போ, இயேசு நாமத்துல உன்னை நான் வெளியே தள்ளுகிறேன், அதை கூட சொல்லல அவரு. என்னங்க, ரெவ்யூ கூட பண்ணல. உன் விசுவாசத்தின்படி ஆகும். என்ன விசுவாசம் 100க்கு அதிபதிக்கு? நீர் இங்க ஒரு வார்த்தை சொன்னால் அங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த விசுவாசம் அப்படியே நடக்கும் அப்படின்ட்டாரு. நீ என்ன விசுவாசிக்கிறோ அது அப்படியே நடக்கும். நீ என்ன விசுவாசிக்கிற? இங்க சொன்னாங்க நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படியே நடக்கும்னாரு, அங்க நடந்துருச்சு. அடுத்தது 14வது பாருங்களேன். 14வது வசனம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். படிங்க சிஸ்டர், 14th verse. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மகன் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து குஷ்டரோகம், ரெண்டாவது வந்து 100க்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு வந்து பெராலிட்டிக் அட்டாக் 6வது வசனத்துல வரும். அவன் வந்து ரொம்ப முடக்கம், பெராலிசிஸ்ல இருக்கிறான். பேதுருவோட மாமியாருக்கு சரி ஏதோ பெருசா ஏதோ நடந்துச்சுன்னு பார்த்தா ஃபீவராம். ஃபீவருக்கு பேதுரு அவரை தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய், நீ வீட்டுக்கு வந்து என் மாமியார் மேல கைய வச்சே ஆகணும்ட்டு. அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பேதுரு வீட்டுக்கு கூட்டு போனான்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஃபீவருக்கு ஏன் பேதுரு இயேசுவை கொண்டு போனார் வீட்டுக்குன்னா, அது மாமியார்னாலதான் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா பொண்டாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, நீ வீட்டுக்கு இயேசு இல்லாம வரக்கூடாதுன்னு சொன்னனால இவர் பொண்டாட்டிக்கு பயந்து என்ன பண்ணிட்டாராம், இயேசு, ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதி மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் பொண்டாட்டி என்னை வீட்டுல சேர்க்க மாட்டா, தயவு செய்து வீட்டுக்கு வந்துருங்க, வந்து கையகையே வச்சு ஜோம் பண்ணாதான் என் பொண்டாட்டி நாளைக்கு சோறு போடுவா அப்படின்னு சொன்னனாலதான் வந்தார் அவர். இதெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாருங்க, நான் படிக்கும்போது சொன்னாரு எனக்கு. நீங்க பாட்டுக்கு வந்து 100க்கு அதிபதிக்கு பண்ண மாதிரி இங்க இருந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, வைஃப் ஒத்துக்க மாட்டா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து கைய வச்சு எண்ணெய் பாட்டில் எடுத்து சிலுவை கிலுவ போட்டாதான் ஒத்துப்பாவா. அதனாலதான் இயேசு பாருங்க ஃபீவர் கூட வீட்டுக்கு போயிருக்காரு. முந்தின இதெல்லாம் பாத்தீங்கன்னா குஷ்டரோகம், பேரலிசிஸுக்கு எல்லாம் வந்து இங்க இருந்தே வார்த்தை சொல்ல நடக்குது. ஏன் சொல்லிப்பா, எப்ப பேரலிசிஸே சரியாகுது, நீ என்னப்பா இப்படி பண்ற? ஆண்டவரே, பேரலிசிஸ் எல்லாம் சரியாயிரும், வைஃப் சரியாக மாட்டா, ஒழுங்கா வந்துருங்க அப்படின்ட்டு இருப்பாரு. சில பேர் பாத்திருக்கீங்களா, என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் எப்படியாவது வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிருங்க பிரதர், எப்படியாவது வந்துருங்க பிரதர், எப்படியாவது வந்துருங்க பிரதர். இல்ல நானும் போன்லயே பட்டேன், இல்ல நீங்க வீட்டுக்கு வந்து தலையில கையை வச்சு எண்ணெயை ஊத்துனாதான் பிரதர் என் மனசு குளிரும் அப்படின்றாங்க. ஊழியத்திலே பார்த்திருக்கேன். வீட்டுக்கு போய் தலையை கை வச்சிடணும், அவங்க தலையில போய் இயேசுவின் நாமத்துல அப்படின்னு கையை வச்சாதான் அவங்களுக்கு மனசுல வந்து அப்பாடியா இயேசு ஆசீர்வதிச்சிட்டாரு, கிரண் பால் பிரதர் அனுப்பி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த். புரியுதுங்களா? ஒவ்வொரு விசுவாசமும் எப்படி செய்யுது, வேலை செய்யுது, ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது. ஆனா இயேசு வந்து ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் ஏற்ற மாதிரி செயல்பட்டார். புரிஞ்சுச்சுங்களா? ஒரே டெம்ப்ளேட்ல செயல்பட்டார் அவரு, ஒரே டெம்ப்ளேட் வச்சிருக்காரு அவரு. ஒவ்வொருத்தரும் ஒரு விசுவாசத்துல வரான், அவனுக்கு ஏத்த மாதிரி இயேசு என்ன பண்றாராம், வேலை செய்யறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும்.
இப்போ சிஸ்டர் மஞ்சுக்கு செய்யற மாதிரி எனக்கும் செஞ்சாருன்னா நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஃபெய்த் ஜாஸ்தி, டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் இதா கொஞ்சம் செய்யணும் நிறைய உட்காந்து. அவர் பாருங்களேன், இதுதான் வந்து ஒரு நல்ல தகப்பன் செய்யற வேலை. ஒரு நல்ல தகப்பன் வந்து இப்போ உங்க வீட்டுல 2 புள்ள 3 புள்ள இருக்குன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்வீங்க. கரெக்டா இல்லையாங்க? இல்ல ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரே மாதிரி செய்வீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு புள்ள என்ன கேட்கும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு. இப்போ 2 3 பிள்ளைங்க இருந்தாலே புரியும். ஒரு புள்ள எனக்கு இதுதான் சாப்பிட பிடிக்கணும், இன்னொரு புள்ள எனக்கு இதுதான் சாப்பிட பிடிக்கணும். கரெக்டா இல்லையா? இன்னொரு புள்ள வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ட்ரெஸ்ஸிங்லேயே மாறும். இப்போ எனக்கே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. நான் நினைச்சேன் பொம்பளை பிள்ளைங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணும். பார்த்தா மூத்தவ ஒரு மாதிரி கேட்பா, 2வது பிள்ளை ஒரு மாதிரி கேட்கும். ஏமா 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தானப்பா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு அதான் பிடிக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி இறங்கி அவர் என்ன பண்றாராம்? வேலை செய்யறார். ஒரே நிமிஷம் இருங்க. உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி இறங்கி வேலை செய்யறவர் யாரு? ஆண்டவர். அதுதான் வந்து ஒரு நல்ல தகப்பனின் அடையாளம். திஸ் இஸ் a sign of a good father. He wants to care for each and every child. அவனுக்கு இப்படிதான் பண்ண, உனக்கு இப்படிதான் பண்ணுவேன், அது கிடையாது. ஆமென். சோ நம்முடைய இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்கணுமா? இயேசுவா இருக்கணும். சோ ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய குமாரனின் சாயலுக்கு நான் ஒப்பாகணும், அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. This is how you pray every day, that you should be conformed to the likeness of his beloved son. அவருடைய சாயலுக்கு நான் ஒப்பாகணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது எப்படி ஆண்டவர் செய்வார்? தம்முடைய வார்த்தையினால செய்வாரு, ஜெபத்தின் மூலமாக செய்வாரு. இந்த மாதிரி காரியங்கள் மூலமா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஷேப் பண்ணுவாரு. யார மாதிரி ஆகிறதுக்கு ஷேப் பண்ணுவாராம்? குமாரனை மாதிரி ஆவதற்கு ஷேப் பண்ணுவார். எந்த குமாரன்? அவருடைய முதல் குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல. பாருங்க, அந்த முதல் குமாரன் யார் என்றது புரிஞ்சாதான் நீங்க யாருன்றது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் யாருன்றது புரியாத காரணம் முதல் குமாரன் யாருன்னு புரியாதனால. எத்தனை பேருக்கு இங்க புரியுது? இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் who's the first born or who's the first among many brethren, யார் அந்த முதற் பேரான குமாரன், அவர் எப்படிப்பட்டவர், how is he, what it is to be like the first born அப்படின்றது புரியலன்னா நீங்க எப்படி ஆண்டவர் உங்களை பார்க்கறாருன்னு புரியாது. சோ இப்ப இயேசுவை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வாங்க லூக்கா 3வது அதிகாரம். இயேசு வந்து 21வது வசனம். இயேசு வந்து இப்போ ஊழியத்துக்குள்ள வர போறார். இஸ் கோயிங் டு ஸ்டெப் இன்டு மினிஸ்ட்ரி. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. நீர் என் நேசகுமாரன், உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். You are my beloved son, in you I am well pleased. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. well pleased, not pleased, well pleased. இது இயேசுக்கு எப்போ வந்த சத்தங்க? இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வரதுக்கு முன்பதாக வந்த சத்தம். யூசுவலா நீங்க எப்போ வெல் பிளீஸ்ட்னு சொல்லுவீங்க ஒருத்தரை பார்த்து? கரெக்டா சொல்லுங்களேன், எனக்கு பதில் சொல்லுங்களேன். ஒரு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி. சிஸ்டர் விஜய், நீங்க யுவர் டீச்சர் தானே? ஓகே, ஐ திங்க் we have 2 teachers. Sister Manju is also a teacher. When will you say that a student has done well, or when will you say that I'm well pleased with you? எப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்வீங்க நீங்க, எனக்கு நீ வந்து நல்லா you have done well man, நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா பண்ணிருக்க? எப்போ சொல்வீங்க you have done well? After doing something. After he does something well. Yes. கரெக்டா, நல்லா படிச்சு நல்ல மார்க், ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், இல்ல நல்லா ஏதாவது சாதிச்சிருப்பான். அப்போ நீங்க அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? I'm well pleased with you. Out of the 30 students, I'm well pleased with you. சொல்வீங்களா மாட்டீங்களா? After he performs, அவரு நன்றாக எதையாவது சாதித்து காட்டின பிறகுதான் நேசகுமார், நீ வந்து ஒரு நல்ல மாணவன், உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன், வெல் பிளீஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து எதுவுமே பண்ணல இது வரைக்கும்.
நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மிரக்கல் கூட பண்ணல இது வரைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஊழியத்துக்குள்ள வரவே இல்லை. சரி, நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்கன்னா, இயேசு நிறைய பேரை எழுப்புனாரு, தண்ணி மேல நடந்தாரு, திராட்சை ரசத்தை தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, அதனால ஆண்டவர் பிடிக்கும். எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் வெல் பிளீஸ்ட்னாரு? என்னங்க, கரெக்ட் தானேங்க? இதுக்கு முன்பதாக ஆண்டவர் ஏதாவது பண்ணாரா? அவர் அந்த 30 வருஷம் என்ன செய்தாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்னா, 12 வயசுல வந்து அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அதாவது மத போதகர்களோட உட்கார்ந்து என்ன பண்றாரு? தர்க்கம் பண்றாரு. ஒரு டிஸ்கஷன்ல இருக்காரு வேதத்தை பத்தி. அது இருக்குது, ரெக்கார்டட் இன் த பைபிள். கரெக்டா? ஒரு டிஸ்கஷன்ல இருக்காரு, தியாலஜிக்கல் டிஸ்கஷன்ல இருக்காரு. அதை தவிர பெருசா நமக்கு ஒரு இது கிடையாது. வேதத்துல எதுவும் போடல. there is no record what Jesus did 30 years. சரிங்களா? ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? இங்க பாருங்க, அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, 52:2-52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சோ இயேசுவானவர் அந்த 30 வருஷம் எப்படி இருந்தாராம்? எப்படி வளர்ந்தாராம்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் கண்ணில் தயவிலும் தேவன் கண்ணில் தயவிலும் என்ன ஆனாராம்? விருத்தி அடைந்தார், வளர்ந்தார். he grew in wisdom, in stature and in favor with God and man. சோ ஒவ்வொரு நாளும் எதுல வளர்ந்தார் இயேசு கிறிஸ்து? இந்த காரியங்கள்ல வளர்றார். அது எப்படி வளர்ந்திருப்பாரு? தேவனுடைய வார்த்தையை மூலமாக அவர் இந்த 4 காரியங்களையும் வளர்ந்தார். how to grow in wisdom, how to grow in stature, how to grow in favor with God and man, only through the careful diligent study and meditation of the word of God. ஆமென். அந்த வசனத்தை போடு விஜய். இயேசு வந்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷரின் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எப்படி வளரணுங்க இந்த காரியங்கள்னா, தேவனுடைய வார்த்தையை கவனமாக உட்கார்ந்து படித்து அதை இரவும் பகலும் தியானம் செய்யும் பொழுது நீங்க இதுல வளர ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Jesus was full of the word of God. இயேசு கிறிஸ்து வார்த்தையினால முழுமையாக நிறைந்தார். எப்படி வேதம் போட்டிருக்குன்னா, he was the word அப்படின்னே போட்டிருக்கு. அவர் தான் வார்த்தைனே போட்டிருக்கு. ஆனா அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுது? நல்லா கவனிக்கணும். he was the word, but when the word became flesh, that word in the flesh spent time with the word. அவர்தான் வார்த்தை. வார்த்தை மாம்சமானது. மாம்சமான வார்த்தையோட நேரம் செலவிட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? he was the word and the word became flesh, and after becoming flesh he spent time in the word. ஏன்னா வார்த்தை வந்து மாம்சமானதுன்னா எந்த மாம்சமானுச்சுன்னா, நம்மை போல ரத்தமும் சதையும் உடைய மாம்சமா மாறிச்சு. அதான் ஹீப்ரூஸ்ல வந்து போட்டிருப்பாரு. ஹீப்ரூஸ் ஆத்தர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. எபிரேயர் 2, ஹீப்ரூஸ் போடுவிதே, எபிரேயர் 2:14, 2:14 படிங்க சிஸ்டர். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். போதும் சிஸ்டர், போதும். பிள்ளைகள்லாம் யார சொல்லுது? உங்களை என்னையும் தான் என்னது பிள்ளைகள் சொல்லு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருந்தார்கள். நம்ம எப்படி இருக்கோம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கோம். we are humans in the flesh, in the blood. அவரும் எப்படி ஆனாரா? நம்மை போல மாம்சத்தையும் இரத்தையும் உடையவனார். சோ வார்த்தையானது நம்மை போல மாம்சத்தையும் இரத்தையும் உடையவனார் மாறினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எப்படிங்க பிறந்தாரு? பிறக்கும் பொழுதே பெருசா அப்படியே பெரிய ஆளா பிறந்தாரா? எப்படி பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிறக்கும் பொழுது உங்க பிள்ளை பிறக்கும் போது நீங்க உங்க பிள்ளை பாத்துக்கீங்களா? அதே போலதான் அவரும் பிறந்தார். உங்க பிள்ளைக்கு டைப்பர் மாத்தி விட்டுருக்கீங்களா? என்ன சிஸ்டர் விஜய், மாத்தி விட்டுருக்கீங்களா இல்லையா? இயேசுக்கு மாத்தி விட்டுருப்பாங்க. சிஸ்டர் மேரியும் பிரதர் ஜோசப்பும் என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுக்கு டயப்பர் மாத்தி, அந்த காலத்துல டயப்பர் இருந்திருக்காது, கிளாத்ல டயப்பர் இருந்திருக்கும் மேபி, அவ்வளவுதான் வித்தியாசம். மாத்தி விட்டுருப்பாங்க. அவரும் அழுதுட்டு என்ன பண்ணிருப்பாரு? அவங்க அம்மா பால் கொடுத்திருப்பாங்க, மூக்குல குறைப்பேறி பால்லாம் வெளியே வந்திருக்கும், வாய் வழியா மூக்கு வழியா. என்னங்க இதெல்லாம் யோசிக்க முடியலன்றீங்களா? அவரையும் வந்து தூங்க வைக்கிறதுக்கு
போட்டு ஜோசப் அங்கேயும் இங்கேயும் நடந்திருப்பாரு. என்னங்க, நம்மை போலவே பாடுள்ளவராக இருந்தாருன்னு வசனத்துல போட்டிருக்கு. நம்மை போலவே பாடு உள்ளவர்னா நம்மை போலவே எல்லா காரியங்களும் அவரும் அனுபவிச்சார். அவருக்கும் பசிச்சிருந்திருக்கும். ஆமென். ஏரோது வந்து கொல்ல வரான்னு போது அவரை தூக்கிட்டு ஓடினாங்க. எங்க ஓடினாங்க? எகிப்துக்கு ஓடினாங்க. அவரா எந்திரிச்சு ஓடினாரா எகிப்துக்கு? நான் இயேசு அப்படின்னு சொல்லி திப்பு திப்பு திப்புன்னு ஓடினாரா? பாரு 3 வயசுல எப்படி ஓடுறோம் பாரு அப்படின்னாரா? கிடையாது. யோசேப்பு மரியாளும் அவரை தூக்கிட்டு ஓடினாங்க. ஜீசஸ் வாஸ் ஜஸ்ட் லைக் அஸ். அப்படியே நம்ம போல இருந்தாராங்க அவரு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் ஒரு மனுஷனுடைய வித்துல இருந்து வராமல் தேவனுடைய வித்துல இருந்து நேரடியாக வந்தார். அது அந்த ஒரு வித்தியாசம் தான். அதனாலதான் அவருக்குள்ள பாவம் இல்லாம இருந்துச்சு. புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் வந்து ஆதாமின் வித்துல இருந்து வந்தோம். இயேசு கிறிஸ்து டைரக்டா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் பிறக்கும் பொழுதே அவர் பாவத்துல ஜனப்பிக்கப்படல. நம்ம பிறக்கும் பொழுதே பாவத்தில் ஜனப்பிக்கப்பட்டோம். அவர் பிறக்கும் பொழுதே பாவத்தில் ஜனப்பிக்க. ஏன் ஆண்டவர் அவர் அப்படி கொண்டு வர்றாருன்னா, ஏன்னா பாவத்துல ஜனப்பிக்கப்பட்டார் என்றால் அவர் பாவத்தை ஜெயிக்க முடியாது. If he was born in sin, he cannot overcome sin. That's why God had to make him come in a way where there is no sin. அதாவது பாவம் இல்லாத ஒரு வழியா அவரை கொண்டு வந்து பாவத்தை அழிக்க யூஸ் பண்ணார் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இயேசு அப்படி கொண்டு வந்தாருன்ட்டு? Because he has to come as a man without sin. ஆதாம் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி வந்தானா? பாவம் இல்லாம தான் வரான். ஆனா நடுவுல பாவம் வந்துருச்சு உள்ள. அதனால இயேசு எப்படி ஆண்டவர் கொண்டு வர்றாரு? பியூரா கொண்டு வர்றாரு. பியூர் சீட்ல இருந்து கொண்டு வர்றாரு. ஹோலி சீட்ல இருந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து பாவத்தை மேற்கொள்ள வைக்கிறார். சோ இயேசு வந்து நம்மை போலவே தான் பிறக்கிறார், நம்மை போலவே படிக்கிறாரு, நம்மை போலவே வேதத்தை உட்கார்ந்து படிச்சு தியானம் பண்ணி வர வர விருத்தி அடைகிறார். சோ இயேசு ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிரக்கல் கூட பண்ணல. ஆண்டவர் அவரை பார்த்த உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கா. தட்ஸ் ஓகே. ஆனா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே இந்த சத்தம் வந்துருச்சு உங்க மேல. யூ ஆர் மை beloved son, யூ ஆர் மை beloved daughter, in whom I am well pleased. இந்த சத்தம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு மட்டும் கேட்கல, தினந்தோறும் ஆண்டவர் இந்த சத்தத்தை உங்க மேல பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன், மிக பிரியமா இருக்கிறேன்ற இந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்க மேல வந்துகிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில வந்து இது இந்த பிலவட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. நேசகுமாரன், பிலவட் சன் அப்படி ரொம்ப ஸ்பெஷலான. ஏன் ஸ்பெஷலான வார்த்தைன்னா, நான் 2013 என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது 2013 டிசம்பர்ல என் வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். இப்போ 2014 நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஜனவரி வரும்போது எனக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கு. எப்படி நான் ஊழியம் பண்ண போறேன், எனக்கு என்ன பேக்கப் இருக்கு, ஃபினான்ஷியலா நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன், எனக்கு அந்த நேரம் திருமணம் ஆயிடுச்சு, என் முதல் பிள்ளை பிறந்துட்டா, எப்படி ஹவ் ஐம் கோயிங் டு டூ இட். எல்லாத்துக்கு மேலேயும் வந்து ஃபினான்ஷியல் மேட்டர் ஒன்று இருக்கு, அது யாருமே தடுக்க முடியாது. கரெக்டா? யூ நீட் டு ஹேவ் ஃபைனான்சஸ். உங்களுக்கு பணம் கையில வேணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கிராசரிஸ் வாங்கணும். ஐ ஷுட் மேக் ஷூர் தேர் இஸ் ஃபுட் ஆன் த டேபிள். இல்ல சாப்பாடு கொடுக்கணும். சரி, நான் சாப்பிடாம இருந்துடலாம், என் குட்டி, என் மூத்த பிள்ளை அப்பதான் 6 மாசம், அவளுக்கு பால் குடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு இன்னைக்கு சோறு கிடையாது, என் அப்பா போல நீனும் ஃபாஸ்டிங்லன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இவ்வளவு கேள்விகள் இருக்கு, எப்படி இதெல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்றது ரொம்ப நிச்சயமா எனக்கு தெரியும். I was very sure that I was called into full-time ministry. ஸோ வந்துட்டேன். அப்போ ஜனவரி 5ஆம் தேதி என்னை ஊழியத்துல டெடிகேட் பண்றாங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் ப்ராஃபட் டேனியல் மோசஸ் அவர் தான் டெடிகேட் பண்றாரு. என்ன டெடிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்குள்ள 1000 கேள்வி, என்ன பண்றது, சரி டெடிகேட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது எனக்கு. எங்க அப்பா யாரும் பாஸ்டர் கிடையாது, யாரும் எதுவுமே, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது எனக்கு, மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே. சரி அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நாள் நான் மதுரைக்கு போறேன். மதுரைக்கு போகும்போது அங்க ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்க நல்ல தீர்க்கதரிசி. அவங்க she is now 100 years old. பயங்கரமான ப்ராஃபட்டஸ் அவங்க. அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நாளைக்கு உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட நீ என்ன சொல்லணும்னா he is my belovedன்னு சொல்லு அப்படின்னு இருக்காரு ஆண்டவர்.
அவங்களுக்கு யார் வருவாருன்னு தெரியாது, எந்த டீடைல்ஸும் தெரியாது, who is going to come and see her. சரிங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, tomorrow you are going to meet a man and you have to tell that man that he is my beloved. இவ்வளவுதான், இதான் மெசேஜ். This is the message that God wants to convey to me. ஸோ நெக்ஸ்ட் டே நான் போறேன், என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய், என் ஃப்ரெண்டோட பாட்டி தான் அவங்க. ஸோ ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறாரு, நீங்க வந்து கிரண், நீங்க அவங்ககிட்ட வந்து ஜோம் பண்ணிக்கோங்க எங்க பாட்டி கிட்ட, ஷீ இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ராஃபட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போறேன், ஜோம்லாம் பண்ணிட்டாங்க. ஜோம் பண்ணிட்டு ஷீ இஸ் டெல்லிங் காட், ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து அவருக்கு ரொம்ப பிரியமான மகன், யூ ஆர் ஹிஸ் பிலவட். இந்த பிலவட்ன்ற வார்த்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க, யூ ஆர் ஹிஸ் பிலவட். அவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்ல. எப்பெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கணும், எப்பெல்லாம் என் வாழ்க்கையில வந்து இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி விரத்தியில இருக்கணும், அப்பெல்லாம் எனக்கு கரெக்டா அந்த வார்த்தை என் காதுல கேட்கும், யூ ஆர் காட்ஸ் பிலவட், யூ ஆர் காட்ஸ் பிலவட் அண்ட் ஹி இஸ் வெல் ப்ளீஸ்ட் வித் யூ. ஆமென். அவங்க பெருசா எதுவும் சொல்லல, நீ அமெரிக்கா போவ, ஆப்பிரிக்கா போவ, அங்க போன அந்த வார்த்தை எது, அந்த மாதிரி தீர்க்க தரிசனமே சொல்லல. என்ன சொன்னாங்க, நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளைன்னாங்க. அவ்வளவுதான், இது போதும். இன்னைக்கு இதுதாங்க நமக்கு தேவை, இந்த வார்த்தை தான் நம்ம ஒருத்தருக்கு தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்து என்னை ஆப்பிரிக்கா கூட்டு போவாரா, அமெரிக்கா கூட்டு போவாரா, ஆஸ்திரேலியா கூட்டு போவாரா? நிறைய பேர் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியால உட்காந்துட்டே சோகமா தான் உட்காந்துருக்காங்க. நீங்களும் போய் கூட உட்காந்து சோகமா இருக்க போறீங்களா? என்னங்க, நம்ம இந்தியால ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்தியால இருக்கவங்க நிறைய பேர் என்ன என்ன இதுனா, எங்கேயாவது போயிடணும், இந்தியா விட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டா என்ன ஆயிடலாம், சந்தோஷமாயிடலாம். பாஸ்டர் ஆண்டனி வந்து பஹ்ரைன்ல இருந்தாங்க ஆல்மோஸ்ட் 30 வருஷமா. பாஸ்டர் அங்க இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா பாஸ்டர்? இந்தியா விட்டு வெளியே தான் இருக்காங்க? கிடையாது. ஏன் சந்தோஷம் என்பது எங்க இருக்கிறோன்றதே கிடையாது பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தோஷன்றது நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்தியால இருக்கீங்களா, அமெரிக்கால இருக்கீங்களா, ஆப்பிரிக்கால இருக்கீங்களா, ஆஸ்திரேலியால இருக்கீங்களா, அம்ஜிகரையில இருக்கீங்களா, ஆலந்தூர்ல இருக்கீங்களா, அடையாறுல இருக்கீங்களான்றதே கிடையாது. சந்தோஷம் என்பது யாரோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுதான். அல்லேலூயா. யார் உங்களோட இருக்கிறாங்கன்றதுதான் உங்க சந்தோஷத்தை குறிக்கும். இன்றைக்கு யார் உங்களோட இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே உங்களோட இருக்கிறார். அவரோட உயிரோட எழுப்பப்பட்டு அவரோட உன்னதத்துல உட்கார செய்திருக்கிறார். இயேசு எப்படி தேவனுக்கு பிரியமான குமாரனா இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் அவருக்கு பிரியமான குமாரனா இருக்கிறீங்க. நீங்க பிரியமான குமாரனாக மாறுவதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க ஆல்ரெடி பிரியமான குமாரனா தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க, எப்படியாவது பிரியமான குமாரனா மாறிடணும் பிரதர், எப்படியாவது பிலவட் சன்னா மாறிடணும் பிரதர் ட்ரை பண்றாங்க. நான் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க, நீங்க ஆல்ரெடி பிலவட் சன் தான். நீங்க பிலவட் சன்ன்றதை புரிஞ்சாதான் நீங்க நல்ல குமாரனாகவே வாழ முடியும். ஹல்லேலூயா. only if you understand that you are a beloved son. நான் ஒரு பிரியமான குமாரன்றது புரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியுமா, நல்ல குமாரனாவே மாற முடியுமா? சரி, அந்த வசனத்தை திருப்பி படிப்போம் நம்ம. லூக்கா படிங்க சிஸ்டர், திருப்பி லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. போதும் சிஸ்டர், வானம் திறக்கப்பட்டது சொல்லுங்க. வானம் திறக்கப்பட்டது. Heavens were opened. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை இன்னைக்கு பேசணும்னு எனக்கு ஆண்டவர் ரொம்ப அதிகமா சொன்னார் இன்னைக்கு. Heavens were opened. See, இந்த heavens were openedறது வந்து ஏசாயால வந்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். ஏசாயா 64:1. ஏசாயா 64:1. 64:1 படிங்க. அந்த முதல் வரியை மட்டும் படிங்க சிஸ்டர். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும். 64:1. ஓகே. ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கின்னு வருது. கரெக்டா? இங்கிலீஷ்ல கரெக்ட், ரொம்ப அழகா வருது. ஓ தட் யூ வுட் ரெண்ட் தி ஹெவன்ஸ் ஓபன். ரெண்ட்னா கிழிச்சு ஓபன் பண்ணும், கிழிக்கணும். ரெண்டுனா கிழிக்கிறது. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கு முன் தத்தளிப்பதற்கும் வானங்களை கிழிங்க அப்படின்றார். ஓபன் பண்ணுங்க, ஹெவன் ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஹெவன். சில ஜபங்கள்லாம் இப்ப பாத்திருக்கீங்களா? வானங்கள் திறப்பதற்கு ஜெபம் பண்ணுவோம்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் நான் ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னதாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் சென்னையில. அப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு ஊழியக்கார அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பேர் மறந்துச்சு. வெரி ஃபேமஸ் woman of God, ஒரு ப்ராஃபட்டஸ் from the United States. She came. அதை அட்டன் பண்ணேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அவங்களோட அந்த இது மீட்டிங்கு. பேசும்போது இப்ப கொஸ்டின்ஸ் கேளுங்க எல்லாரும் அப்படின்னாங்க.
அப்போ ஒருத்தர் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டார். என்ன கேட்டார்னா, இப்போ இந்தியாலலாம் வந்து எப்பவுமே வந்து க்ளோஸ்டு ஹெவனா தான் இருக்குது. நாங்க இந்த க்ளோஸ்டு ஹெவனை ஓபன் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி அதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க யூஎஸ்ல இருந்து வரீங்க, நீங்க எப்பவுமே ஓபன் ஹெவன்ல தான் இருக்கீங்க அப்படின்னாரு அவர். நீங்க எப்பவுமே அந்த அம்மா சிரிச்சிருச்சு. அந்த தீர்க்கதர்சன தரிசி அம்மா சிரிச்சிச்சு. சரி அது சொல்லிச்சு, எங்க யூஎஸ்ல அந்த அவங்க சூப்பரா பதில் சொன்னாங்க. யூஎஸோட உங்களுக்கு தான் நல்ல ஓப்பன் ஹெவன் இருக்கு அப்படின்ட்டாங்க. பாருங்க, இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வானம் மூடப்பட்டிருக்கு. எப்படி மூடப்பட்டிருக்குன்னா, அந்த வானத்தின் லோகாதிபதிகள் அப்படின்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சு மூடிட்டு இருக்காங்களாம். ஸோ நம்ம அவங்களோட சண்டை போட்டு எல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுமா, ஜபங்கள்லாம் மேல போகுமா. அதுக்கு வந்து ஒரு தியாலஜிக்கல் பாயிண்ட் என்னன்னா, டேனியல் பிரேயர். டேனியல் ஜோம் பண்ணாரு, எல்லாம் சண்டை போட்டாங்க. நல்லா கவனிக்கணும், டேனியல் இருந்தது பழைய ஏற்பாட்டுல, ஓல்டு கவர்னன்ட்ல இருந்தார். சரிங்களா? இயேசுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஓல்டு கவர்னன்ட்டுக்கும் நியூ கவர்னன்ட்டுக்கும் பெரிய வித்தியாசமே இயேசுவோட ரத்தம் தான். பழைய உடன்படிக்கையில ஆடு மாடு வெள்ளாடு அவங்களோட அந்த ரத்தம் தான் சிந்தப்பட்டுச்சு. அந்த ரத்தம் பாவங்களை முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது. எபிரேயர் 10 அழகா எழுதுறாரு ஆசிரியர். அந்த ரத்தம் பாவத்தை முழுமையாக என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. இட் கேனாட் ரிமூவ் சின் கம்ப்ளீட்லி. ஆனா இயேசுவோட ரத்தம் தான் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை முழுமையாக பரிசுத்தமாக்குமா. ஹல்லேலூயா. சோ டேனியல் இருந்த காலம் எல்லாம் ஓல்டு கவர்னன்ட்ல. அப்போ வந்து அவர் ஜெபம் பண்றாரு, வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகள் வந்து யுத்தம் செய்யறாங்க. அப்புறம் வந்து அந்த தூதன் வந்து அந்த பதில கொண்டு வரான். அது ஒரு பெரிய கதை, தானியேல் புஸ்தகத்துல வரும். இன்னைக்கு வந்து இயேசுவோட ரத்தத்தோட ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. இயேசுவோட ரத்தம் தான் அல்டிமேட் ப்ரொடெக்ஷன். சோ இயேசுவோட ரத்தமே சிந்தப்பட்டுச்சு. அவருடைய ரத்தத்தினால உங்க பாவங்கள் நிவர்த்தி ஆயிருச்சு. நீங்க என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தமாயிட்டீங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுச்சு. இததான் வந்து எபேசியர்ல எல்லாம் எழுதுறாரு. எபிசியன்ஸ் 1, கொலாசியன்ஸ் 1 எல்லாம் இதால நம்ம படிச்சோமே, கொலோசியர் 1 எல்லாம். ஆமென். சோ இன்னைக்கு ஏசாயா வந்து 64:1 இது ஒரு தீர்க்கதரிசன பகுதி. ஏசாயா 64:1 வானங்களை நீர் கிழித்து திறக்கணும் அப்படின்னு தீர்க்கதரிசி வந்து பேசுறாரு. வானங்களை கிழித்திறங்கி, தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி அப்படின்னு வருது. தட் யூ வுட் ரெண்ட் தி ஹெவன்ஸ் ஓபன். இது இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல வரும். தட் யூ வுட் ரெண்ட் தி ஹெவன்ஸ் ஓபன் அண்ட் கம் டவுன். வானத்தை பிரிச்சுட்டு நீங்க கீழே வரணும் ஆண்டவரே. எப்போ வானம் திறக்கப்பட்டுச்சுங்க? இப்ப புதிய ஏற்பாடுல எப்போ வானம் திறக்கப்படுது? கரெக்டா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஊழியத்துக்குள்ள நுழைறாரோ அப்போ வானம் திறக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா இல்லையா? இயேசு எப்போ ஊழியத்துக்குள்ள நுழைஞ்சாரு? தன்னுடைய 30 வயசுல இயேசு ஊழியத்துக்குள்ள வராரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்ப என்ன திறக்கப்பட்டுச்சாங்க? வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்போ திறந்த வானம் இன்னைக்கு திறந்தா இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும்போது திறந்த வானத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. you are praying under the open heavens. சோ நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபமும் அங்க எங்க போகுது? பிதாவின் இடத்துல போயிட்டு வருது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஐயோ வானம் மூடிருச்சு போல. இப்ப மழை பெஞ்சிச்சு சென்னையில, அதனால கொஞ்சம் வானம் மூடி இருக்கு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? மத்தபடி வானம்லாம் எங்கேயும் மூடல. எங்கேயும் ஸ்தேவான் கூட அதை சொல்றாரு பாருங்களேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் எடுங்க. ஸ்தேவானை வந்து பிடிச்சு கல்லெறிறாங்க. அப்போஸ்தலர் 7 அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோடு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வானங்கள் திறந்திருக்கிறதையும் ஸ்தேவான் வந்து பாருங்க அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பார்த்தானே எல்லாம் தெரியுது அவருக்கு. மனுஷகுமாரனை பாக்குறாரு, தேவதூதர்களை பாக்குறாரு, வானங்கள் திறந்திருக்கு. அது அப்படியே சொல்றாரு பாருங்க. இதோ 56 படிங்க. இதோ நான் வானங்களை அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். And said, look, I see the heavens open and the Son of Man standing at the right hand of God. ஸ்தேவான் வந்து இத உணர்ந்துட்டார். அவரை கல்லால் அடிச்சு கொல்ல போறாங்க. எதுக்காக அவரை வந்து கல்லால் அடிச்சாங்கன்னா, இயேசுடைய நாமத்திற்காக. For the sake of the name of Jesus, he is going to be stoned. ரத்த சாட்சியா மரிக்க போறாரு. அந்த டைம்ல அவர் வானத்தை பாக்குறாரு, வானங்கள் திறந்து இருக்குது, ஆண்டவரை பாக்குறாரு, தூதர்களை பாக்குறாரு, ஆண்டவரோட மகிமையை பாக்குறாரு.
பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரே பார்த்துட்டேன் அப்படின்றார். வானம் திறந்து இருக்குன்றார். இன்னைக்கு குமாரர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் வந்து என்ன தெரியுமா? திறந்த வானங்கள். ஆமென். டுடே எவ்ரி சன் இஸ் அண்டர் an open heaven. நீங்க எல்லாரும் திறந்த வானத்துக்குள் அடியில தான் உட்கார்ந்திருக்கீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானகனோட கையினால அவர் வந்து பாப்டிசம் எடுக்கும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். வானங்கள் கிழிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றார். வானங்களை கிழித்து இறங்கவும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? that you would rend the heavens open and come down. அப்ப என்ன நினைச்சு இயேசு வந்து இங்க வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குறாரு. வானம் கிழிக்கப்படுது, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அன்றைக்கு திறந்த வானம் இன்றைக்கு திறந்தா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து எப்படி இருக்கோம் பாருங்க, இயேசுவை போல இருக்கிறோம். திறந்த வானத்துக்கு கீழே கடியில இருக்கிறோம். சீஷர்கள் எல்லாம் திறந்த வானத்துக்கு அடியில இருந்தாங்க. அதனாலதான் பாருங்க இயேசு வந்து 2 பேர் அனுப்புறாரு பாத்தீங்களா? லூக்கா 9, லூக்கா 10 எல்லாம் வருது இல்ல, 2 பேர் அனுப்புறாரு. இப்போ லூக்கா 10 எல்லாம் 70 பேர் அனுப்புறாரு. 2 பேர் அவன் வந்து சொல்றான் ஒருத்தனும், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள்லாம் அடிபணிதுன்றான். கவனிச்சீங்களா? லூக்கா 10க்கு வாங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. எத்தனை பேர் சொல்றான்? 70 பேர் சொல்றான். இயேசு கூட இருந்த ஒரு 70 பேர் சொல்றான். எப்படி நடந்துச்சுன்னா எல்லாம் திறந்த வானத்துக்கு கடியில இருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. அப்சல்யூட் அத்தாரிட்டி, அப்சல்யூட் பவர் அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் குமாரர்களாக இருக்கிறோம். நாமும் திறந்த வானத்திற்கு அடியில இருக்கிறதுனால இந்த அதிகாரம் நமக்கும் வேலை செய்யும். சோ இப்போ வந்து ஆண்டவரே வானம் மூடி இருக்கு, எப்படியாவது வானத்தை திறமாண்டவரே திறமாண்டவரே. திறந்தாச்சே, எங்க திறக்க போறீங்க போய் நீங்க? ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. ஏசாயா புஸ்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேசியா குறித்த காரியங்கள் நிறைய இருக்குது. ஏசாயா புஸ்தகம் ஃபுல்லாவே நிறைய வந்து தி கமிங் மெசாயா, வரப்போகிற மேசியா குறித்த காரியங்கள் தான் ஏசாயா பேசுறாரு ஃபுல்லா. எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக? கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்பதாக. இயேசு வருவதற்கு 700 years பிஃபோர் த கமிங் ஆஃப் த மெசையா ஐசாயா ப்ராஃபெட்டிக்லி டிக்ளேர்ஸ். பைபிள்ல எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபெட்டிக் டிக்ளரேஷன் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் தான் அதோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் ஆண்டவருடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, வேர்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன். வெளிச்சம் உண்டாவதாக சொன்ன உடனே என்ன வந்துச்சுங்க? புரியுதுங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் அதனாலதான் நீங்க என்ன பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நீங்க உங்களுக்கே தீர்க்கதரிசனமா சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலா இருப்பேன்னா, இன்னைக்கு வாளா இருக்கலாம், இன்னைக்கு கீழே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீங்க எங்க இருப்பீங்க? ஒரு நாள் தலையா இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க, எங்க ஆண்டவரே போன வருஷம் வாழா இருந்தா இன்னைக்கு வாழை கீழே போயிட்டு ஆண்டவரே. நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, போன வருஷம் பரவாயில்ல பிரதர், வாழை தொங்கிட்டு இருந்தேன், இப்ப வாழ இருந்து கீழே சொல்றன்னு வலிக்கு விழுந்துட்டேன் பிரதர். கிடையாது. சொல்லணும், இன்னைக்கு வாழா இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் தலையா இருப்பேன்னு சொல்லணும். இன்னைக்கு கீழே இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் மேலாக இருப்பேன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் பைபிள்ல எல்லாமே நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் பேசியிருப்பாரு, பேசுவாரு, அதுக்கப்புறம் அது நடக்கும். சோ இயேசுவோடைய வாழ்க்கை ஃபுல்லாவே ஏசாயா தீர்க்கதரிசனத்துல பார்க்கலாம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் நிறைய காரியங்களை பேசியிருப்பாரு. பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசுவை பத்தி பேசியிருப்பார் ஆண்டவர். சோ வானம் திறக்கப்பட போகுதுன்னு ஏசாயா 64 ஏசாயா எழுதுறாரு. வானம் திறக்கணும் அப்படின்றத எழுதுறாரு தீர்க்கதரிசனமாக. வானம் கிழிக்கப்படணும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் அப்படின்றத எழுதுறாரு. அது எப்ப நிறைவேறிச்சு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த நேரத்துல அது நிறைவேறிச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. சோ இன்னைக்கு நீங்களும் நானும் எது கடியில உட்கார்ந்துருக்கோங்க? ஓப்பன் ஹெவன்ஸ் கடியில உட்கார்ந்துருக்கோம். ஓப்பன் ஹெவன்ஸ் என்னது? there is no limit that is set upon you. அதுதான் ஓப்பன் ஹெவன்ஸ். there is no limit that is set upon you. உங்க மேல எந்த லிமிட்டும் ஆண்டவர் வைக்கல. எத்தனை பேருக்கு அது புரியுது? லிமிட்டே கிடையாதாங்க உங்க மேல. இயேசு லிமிட்லெஸ் ஆபரேட் பண்ணாரா இல்லையா? இயேசு லிமிட்லெஸ் ஆபரேட் பண்ணாரா, லிமிட்டோட ஆபரேட் பண்ணாரா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. லிமிட்லெஸ். 5000 பேர் வந்துட்டான், எத்தனை சாப்பிட இருக்குன்னு கேக்குறாங்க. 5 அப்போ 2 மீன் தான். சரி, நான் கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜோம் பண்றேன், நீ என்ன பண்ணு, ஆளுக்கு ஒரு துண்டு கொடு, அதுக்கு மேல கொடுத்துறாத,
ஒரு ஸ்லைஸ் மீன் கொடுத்தா போதும், ஃபுல் மீன்லாம் கொடுத்துறாதப்பா அப்படின்னு சொன்னாரா? நம்மளாம் என்னங்க பண்ணிருப்போம், ஒரு ஸ்லைஸ்ல 2 ஸ்லைஸ் ஆக்கி கொடுத்துருப்போம். 5,000 பேர் வந்துட்டானுங்க, அதுவும் நிறைய வேற சாப்பிடுவானுங்க. கிடையாது, லிமிட்லெஸ்ஸா வருது. கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. ஏசு கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு? திராட்சை ரசம் இல்லையா? சரி, ஓகே, ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வா, நான் எப்படியாவது ஜோம் பண்ணி மாத்திடுறேன், அதை கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி மாத்திடுறேன். நீ என்ன பண்ணு, அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி கலந்து ஊத்திடு எல்லாருக்கும் அப்படின்ட்டு, டைல்யூட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு. அப்படியா பண்ணாரு? என்னங்க சொல்லுங்க. 4 நாள் ஆயிடுச்சு, லாசரு உள்ள வச்சு. உடனே இயேசு வந்து 4 நாள் ஆயிடுச்சா? ஐயோ, 4 நாளுக்கு என்னங்க, 4 நாள் ஆயிடுச்சுன்னா ஆவி போயிடும். ஜூயிஷ் கல்ச்சர் படி ஆஃப்டர் 4 days the spirit leaves that place. ஆவி வேற போயிடுச்சு. சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி ஆவியை கொண்டு வரேன், என்ன பண்றது, இவனுங்க வேற ஸ்லோவா வண்டி ஓட்டு வரானுங்க, 4 நாள் கழிச்சு அவன் சேர்ந்துருக்கும். அப்படி சொன்னாரா? கல்ற முன்னாடி நின்று, ஆண்டவரே உங்க நன்றி செலுத்துகிறேன், எப்பொழுதும் நீ என் ஜெபத்தை கேட்கிறீர் அப்படின்றது. அதான் ஓப்பன் ஹெவன்ஸ், லிமிட்லெஸ். சொல்லுங்க, லிமிட்லெஸ். எல்லை இல்லாமல் இருக்கிறதா ஓப்பன் ஹெவன்ஸ். எந்த லெவலுக்கும் நீங்க வந்து ஆண்டவரை நீங்க போய் கேட்கலாமா, எந்த லெவலுக்கும் நீங்க ஆண்டவரை ஆக்சஸ் பண்ணலாமா, எந்த லெவலுக்கும் நீங்க வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டியில ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் ஓப்பன் ஹெவன்ஸ். லிமிட்டே கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் லிமிட் வச்சிருக்கோம்ல, இவ்வளவு இருந்தா போதும் ஆண்டவரே அப்படி நம்ம தான் லிமிட்டே வைக்கிறோம். அவருக்கு லிமிட்டே கிடையாதுங்க. அவர் ஆண்டவருங்க, அவர் லிமிட்டை வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா நம்ம தான் லிமிட் வைக்கிறோம். இது போதும் ஆண்டவரே, இது போதும், நான் இதுக்குள்ளே ஊழியம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உலகம் எங்கும் போய் ஊழியம் பண்ணு சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல ஆண்டவரே, நான் இந்த சிட்டிக்குள்ளேயே ஊழியம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நான் உலகம் எல்லாம் போக வேண்டாம் ஆண்டவரே, நான் இங்கே ஊழியம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஹவுஸ் குரூப்பே நடத்திக்கிறேன் ஆண்டவரே. ஹவுஸ் குரூப் இந்த 4 பேர் போதும் ஆண்டவரே, இந்த 4 பேர் மட்டும் லீவ் போடாம என் பிரேயர் மீட்டிங் வந்தா போதும் ஆண்டவரே, எப்படியாவது பிரேயர் மீட்டிங் நடத்திக்கிறேன் ஆண்டவரே. அவர் என்ன சொல்றாரு, உலகம் எங்கும் போன்றாரு, 150 கண்ட்ரிக்கும் போன்றாரு. கரெக்டா இல்லையாங்க? 180 கண்ட்ரிஸ்க்கும் போன்றாரு, அவரு போய் ஊழியம் பண்ணுன்றாரு. யாரும் போகாத இடத்துக்கு நீ போன்றாரு. ஆனா லிமிட் நம்ம செட் பண்ணிட்டோம். குமாரர்களாகிய நீங்க திறந்த வானத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்படின்னா குமாரர்களாகிய உங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. there is no limit to a sonship. குமாரத்துவத்துக்கு லிமிட்டே கிடையாதாங்க. அதுதான் அர்த்தம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அதை நீங்க இங்க செய்யலாம். whatever you want to do for God's kingdom you can do. அதுதான் அதுக்கு அர்த்தம். சிஸ்டர் மீனா, நீங்க அன்மியூட் பண்ணி அந்த டெஸ்டிமோனி ஷேர் பண்ண முடியுமா? Last Tuesday gave a prayer request to brother. Brother William உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அப்போ brother was not well, he was not able to move or சாப்பிட முடியல, அவங்களால நடக்க முடியல. நிறைய I only heard because I'm in Chennai, and through one of the believers I heard. So immediately I gave a prayer request when they asked me to give a prayer request. அப்புறம் brother வந்து prayer பண்ணாங்க அன்னைக்கு. அப்புறம் next day also he prayed over the phone with brother William. அப்போ within a few minutes he felt a heat in the body. He started speaking, and the testimony what I heard from brother himself as well as one of the believer, that brother is how he got healed when the Lord spoke through brother Kiran, and when brother prayed over him, and உடனே brother was able to go up and down and complete change in him after the prayer. அவர் முதல்ல இருந்ததுக்கும் prayer முடிஞ்சு அவர் அந்த sort of heat that he felt in his body, God delivered him from the sickness whatever he was facing.
after that, Brother William himself texted saying that he's healed completely. Praise go to God. Thank you, sister. So this healing happened over the phone. அந்த பிரதர் வில்லியம் வந்து அவங்க நியூ ஜெர்சியில இருக்காங்க. சிஸ்டர் மீனாவோட சர்ச் மெம்பர், வேர் சிஸ்டர் மீனா அட்டன்ஸ் சர்ச். ஸோ அந்த சர்ச்சில் வந்து இஸ் அ மெம்பர். ஆமென். ஸோ அங்கே இருக்கிறாங்க பிரதரு. ஸோ ஓவர் த ஃபோன் பேசி வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஹீ பிகேம் கம்ப்ளீட்லி வேற ஸ்டேட்டுக்கு மாறிட்டார். ஜோம் பண்ணதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தார், ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, குமாரத்துவத்தில் நீங்க நடக்கும் பொழுது டிஸ்டன்ஸு, டைமு, இது எதுவுமே ஃபேக்டர் கிடையாது. யூ கேன் சிட் சம்வேர், த அதர் பர்சன் கேன் பி சம்வேர் எல்ஸ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு சென்ட் அ வேர்ட் ஃப்ரம் யூர். இதை நீங்க எல்லாருமே செய்யலாம். நான் ஒய் ஐ வாண்டட் சிஸ்டர் மீனா அது வந்து லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ஐ வில் ஷேர் திஸ் இந்த கால் ஆல்சோ பிரதர் அப்படின்னாங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கண்ணா. நீங்க எல்லாருமே இதை செய்யலாம். எவ்ரிபடி கேன் ஆப்ரேட் இன் திஸ். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, டோன்ட் ஹெசிடேட். இமீடியட்டா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொல்லுங்க. ஓவர் த ஃபோன் ப்ரேயர் பண்ணுங்க, வெயிட் பண்ணாதீங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜோம் பண்றேன் அப்படிலாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். யூ ஆர் அண்டர் அண்ட் ஓப்பன் ஹெவன். நீங்க திறந்த வானத்திற்கு அடியில இருக்கிறீங்க. இமீடியட்டா ஐ வில் ப்ரே ஃபார் யூ அப்படின்னு சொல்லுங்க, ப்ரே பண்ணுங்க. யூ வில் see God working on behalf of you. ஆமென். ஏன்னா ஒரு சன் இஸ் ஆல்வேஸ் அ சன். குமாரன் எப்பொழுதும் குமாரனா தான் இருக்கிறான். நமக்கு வந்து கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, ஒன்னு வந்து இது பண்ணிக்கோ, ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ஒன்னு அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லுது. See, we have to be prepared. How to be prepared? You don't prepare for only one particular situation. Every day you are preparing yourself. நீங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா அதுக்கு முந்த நாள் மட்டும் சாப்பிட மாட்டீங்களா? தினமும் நீங்க சாப்பிடுறீங்கல்ல. You eat daily. So your preparation is every day you read the word, every day you spend time with God in prayer. That is your preparation. இப்போ நாளைக்கு வந்து நீங்க வேலைக்கு போறீங்கன்னு இன்னைக்கு உட்காந்து சாப்பிட மாட்டீங்க. டெய்லி சாப்பிடுவீங்க. டெய்லி என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்வீங்க. கரெக்டா இல்லையாங்க? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா சாப்பிடுவீங்க, நாளைக்கு வேலைக்கு போகணும், சரி நாளைக்கு வேலைக்கு போல சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லுவீங்களா? கிடையாது. டெய்லி யூ டூ திஸ். அதே போலதான் யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் யூ ஸ்பெண்ட் டைம் வித் காட் எவ்ரி டே த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த்ரூ பிரேயர். தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகும். அப்போ நீங்க ஏன் இதை நீங்க டெய்லி பண்ணணும்னா, when you spend time in the word of God, automatically when a situation comes, the word of God inside of you will start coming out of you. ஆமென். நீங்க ஏன் தினமும் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதை வாசிக்கும் பொழுது ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ள இருக்கிற வார்த்தை உங்களை விட்டு வெளியே வரும். நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வரும்போது வார்த்தை வர மாட்டேங்குது உள்ள இருந்து. ஏன்னா இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசும்னு போட்டிருக்கு. கரெக்டா? உள்ள வார்த்தை இருந்தா வார்த்தை பேசும். உள்ள வார்த்தை இல்லைன்னா என்ன பேசும்? பயம், சந்தேகம், குழப்பம், அவிசுவாசம், இதெல்லாம் பேசும். இதே உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன பேசும்? டக்குன்னு ஏதோ சிக்காயிட்டீங்க, உள்ள வார்த்தை இருக்கு, அப்ப என்ன பேசும்? அவர் தழும்புகளாலே நான் குணமானேன், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார் அப்படின்னு வார்த்தை வரும். உள்ள வார்த்தைல என்ன வரும்? ஐயோ என்னாச்சோ, ஏதாச்சோ, எங்க அம்மாவுக்கு இப்படிதான் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் வரும். அதனாலதான் இயேசு ரொம்ப அழகா சொன்னாரு, இருதயத்தின் நிறைவினாலதான் வார்த்தை பேசும். அப்படின்னா இருதயத்தின் நிறைவு என்ன இருக்கணும்? இருதயம் ஃபுல்லா என்ன இருக்கணுமா? தேவ வார்த்தை இருக்கணும். இயேசுனுடைய இருதயம் ஃபுல்லா என்ன இருந்துச்சு? தேவ வார்த்தை இருந்துச்சு. பிசாசு வந்து நீ தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உபாகமம் 8 கோட் பண்றார். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அது எங்க இருக்குது? உபாகமம் 8 இருக்கு, டியூட்ரானமி 8 இருக்கு. இயேசு ஒவ்வொரு தடையும் பிசாசை எப்படி எதிர்த்து நின்னாருங்க? தேவ வார்த்தையின் மூலமாக. டியூட்ரானமியை தான் ஃபுல்லா கோட் பண்றாரு. Hallelujah. How do you prepare yourself? By eating the word every day. எப்படிங்க நீங்க வாழ்றீங்க? சாப்பாடு சாப்பிடுறீங்க, தினமும் சாப்பிடுறீங்களா? 3 வேளை சாப்பிடுறீங்களா? அதே போல டெய்லி வார்த்தையை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே இருங்க. எடுத்த வார்த்தையை படிங்க. வார்த்தையை படிக்கிறது தான் வார்த்தையை சாப்பிடுறது. ரீடிங் த வேர்ட் இஸ் ஈட்டிங் த வேர்ட். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்க ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அங்க என்ன நடக்கும்? விடுதலை உண்டாகும். ஆமென்.
உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று. லார்ட், we look at you and only at you, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்க பாவங்களை மன்னிச்சு எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு பிரியமான குமாரனாக இருக்கிறாரோ அதே போல நாங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். Hallelujah. Each and everyone here is a beloved son and a daughter of God, just like how Jesus is. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க வேதத்தை படிக்கும் பொழுது இந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். Hallelujah. Let this truth set us free. Hallelujah. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு வியாதியோட வந்தவங்க எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்துல. கம்யூனியன் எடுத்தவங்க எல்லாம் சுகமாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல. உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. வியாதி இவர்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். ஜூம் மீட்டிங்ல பார்த்து கொள்கிறவர்களும் யூடியூப்ல பார்க்கிறவங்களுக்கும் எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் தழும்புகளால சுகமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவினோட உன்னதங்களில் உயிரோட எழுப்பப்பட்டு அவரோட வீட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள வியாதி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதியும் நான் வெளியே தள்ளுகிறேன். எல்லா பலவீனமும் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்க எப்பொழுதும் எங்களோட இருக்கிறீங்க. நீங்க எங்களை நேசிக்கிறீங்க. நீங்க எங்களை பார்த்துக் கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. சகல ஒத்தாசையும் எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை விட்டு விலகுவதும் இல்லை நீர், எங்களை கைவிடுவதும் இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you so much for joining. தேவனுக்காக காணிக்கையை கொடுக்கிற நேரம். நீங்க உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீட்டெயில்ஸ், உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். என்னோட அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பர் இருக்கு. என்னோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய காணிக்கைகளை ஊழியத்திற்கு நீங்க கொடுக்கலாம். ஆமென். ஸோ அடுத்த மீட்டிங் நமக்கு வியாழக்கிழமை இருக்கும். இதே 8 மணிக்கு இருக்கும். லாஸ்ட் 2 வியாழக்கிழமையா மீட்டிங் வைக்க முடியல, ஏன்னா வேற மினிஸ்ட்ரி ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வியாழக்கிழமை நிச்சயமாக மீட்டிங் இருக்கும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.